அது பிரச்சனை இல்லை சார். நார்மலாக நடக்கிற மாதிரி இது நீங்கள் அதை பார்த்தீங்களான்னு டோராவோட ஃபோட்டோலாம் போட்டு கலாச்சி விட்றாதீங்க. அவங்க ஷூட்டிங்கில் இருக்கிறதுனால வர முடியல, அவ்வளோதான். மயில்சாமி சாரோட சன்னு ஷூட் அவரோட ப்ரொஃபஷனலுக்கு சீரியஸாக ரொம்ப நானே சொல்லுவேன் சார். அவர் ஒரு 10க்கு ஷூட் சொன்னோன்னு வச்சுக்கலாம், ஒரு 9:30க்கெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடியாக நின்றுருப்பார். அவருக்கு மேக்கப் பண்ணுறதுக்கு டைம் ஆகுமே தவிர அவர் செட்டுக்கு கரெக்டாக வந்துடுவார். ரவி சார் ஆகட்டும், 2 ஹீரோவுமே எனக்கு ப்ளஸர் சார். அதனால தான் அவங்கள பற்றி நான் அதிகமாக பேசல. இன்னைக்கு 9ஆம் தேதி 9வது மாதம். இது எல்லாமே யூனிவர்ஸ் பிளானட்டோட கனெக்ஷன்ஸ் தான் நினைக்கிறேன். ஆக்சுவலி சீரியஸாக என்கிட்ட சேர்ந்த அசிஸ்டன்ஸ் 9 பேர். இந்த படத்தோட கதை நடக்கிறது 9 மணி நேரம். இன்னைக்கு 9ஆம் தேதி 9வது மாதம். இது எங்கேயோ இருந்து கூப்பிட்டு வந்து இங்கே நிறுத்திருக்குன்னு நினைக்கிறேன். சீரியஸாக லைக் 2025 அதை கூட்டி பாருங்களேன். 2, 2, 5, 9. அந்த கனெக்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு பிளான் ஆனது சார். நம்ம ஃபர்ஸ்டே ஆடியோ லான்ச் பிளான் வச்சிருந்தோம் சார். ஆக்சுவலி நம்ம பேசியிருக்கோம். இன்னைக்கு அது ஃபிக்ஸ் ஆகி அது நடந்திருக்குன்னா அது கடவுளோட இதுன்னு நான் சொல்லுவேன். சினிமா ஹெல்த்தியாக தான் போயிட்டு இருக்கு. கார்பரேட் அந்த அரசியலுக்கு நான் போக விரும்பல. கரெக்டான கல்யாணம் எடுத்து கரெக்டாக மார்க்கெட்டிங் பண்ணா டெஃபினட்டா சேஃபா இருக்கு. ஒரு ஆசையில வந்துடுறாங்க, ஆனா அவங்களால நிலைக்க முடியல. ஒரு படம் எடுத்துட்டு காணா போயிடுறாங்க. எஸ் எஸ் தயாரிப்பாளர் இல்லை, காணா போயிடுறாங்க. ப்ரொடக்ஷன் ரொம்ப ரிஸ்கியாக தான் இருக்கு. இன்னைக்கு விரல் விட்டுன்ற மாதிரி ப்ரொடக்ஷன் கம்பெனிஸாக சர்வே பண்றாங்க. பட் ஸ்டில் இது கொடுத்துக்கிற எனர்ஜி ஒரு ஹிட். இப்போ ரீசெண்டாக டூரிஸ்ட் ஃபேமிலியோட நம்பிக்கையை கொடுத்துச்சு இல்லையா? அது ஒரு படங்கள் அந்த மாதிரி நீங்க சொல்ற அந்த ஒரு படம் சொல்லி 11வது படம் சொல்லுங்க. ஏன் அதான் கண்டிப்பா இருக்குன்னு நாங்க நம்புறோம். சோ பிராக்டிகலி கண்டிப்பா வர்றதுக்காக தான் எல்லாரும் இவ்வளவு உழைப்பு போடுறோம். இவ்வளவு போராட்டங்களை தாண்டி எங்க படம் 3 வருஷத்துக்கு அப்புறமா இந்த இடத்துக்கு வந்திருக்கு. அவ்வளவு ஸ்ட்ரகிள நாங்க சந்திச்சிருக்கோம். ஓகே. சோ இப்போ நாங்க வந்து இப்போ நண்பர் கேட்டாங்க 10 படம் வாரத்துக்கு வருது. அந்த ரீசன்ஸ் இருக்கு. 10 படத்துல நாம வரும்போது நாம தனியா தெரியணும். நம்ம படத்துல ஸ்டஃப் இருக்கணும். கண்டிப்பா யூனிக்கா ஒரு விஷயம் இருக்கணும். நாம அதை மார்க்கெட்டிங் கரெக்டா பண்றதுன்னு ஸ்டஃப் இருக்கணும். ப்ரொடியூசர்ஸ் வந்து படம் எடுக்கிற வரைக்கும் ஒரு 2 crores வரைக்கும் கூட எடுத்துறாங்க. ரிலீஸுக்கு ஒரு 10%, 5% வைக்க முடியல. இப்போ நம்ம மீடியாவுக்கு முதல்ல தெரியப்படுத்தி நீங்க தான் கொண்டு போய் சேர்க்குறீங்க. அதுக்கான ஒரு ஃபியூல் எங்கிட்ட இருக்கணும். இருந்தாதான் அது போய் சேரும். காட் ஆஃப் மவுத்ல வரதுல அன்னைக்கு டைம் இல்லை. நெக்ஸ்ட் மினிட்டுக்கு ஒரு கண்டென்ட் வந்துட்டே இருக்கு. ட்ரெண்டிங் பிரேக்கிங் வந்துட்டே இருக்கு இல்லையா? ஸோ நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு பதில் என்னன்னா, இன்னும் நிறைய எஃபர்ட் போடணும், இன்னும் ஸ்மார்ட்டா நிறைய ஒர்க் பண்ணணும். டெஃபினெட்லி இன்ஃப்ளூயன்சர் தான் நீங்க முக்கியமா ஒரு ப்ரமோஷனுக்கு யூஸ் ஆகும். எஸ். ஆனா அவங்களே பாத்தீங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபாய் கேக்குறாங்க. ஒரு ப்ரமோஷன் பண்ணா 2 லட்ச ரூபாய் கேக்குறாங்க. நீங்க சொல்ற மாதிரி ஒரு ப்ரொடியூசரால, சின்ன பட ப்ரொடியூசரால அவங்களுக்கு கொடுக்க முடியுமா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு ஃபிளெக்சிபிளா நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு நான் ஆன்சர் பண்ணலாமா? ஆக்சுவலி என்னன்னா அவங்க பேமெண்ட் கேக்குறாங்க. அவங்களுக்கு எல்லாம் முன்னாடி தானே நீங்கலாம் அவங்கள மீறி தானே அவங்களா வருவாங்க. நீங்க எங்களை போஸ்ட் எடுத்தாலோ வீடியோ எடுத்து ஃபர்ஸ்ட் நீங்க தானே எங்களை ப்ரோமோட் பண்றீங்க. அவங்களாம் இப்போ வந்தவங்க பாதிலே காணாம போயிடுவாங்க. பட் நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து எங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் இருக்கீங்களே. சோ கண்டிப்பா நீங்க எங்களை வேற லெவல் கொண்டு போவீங்க. சோ அவங்களே நம்புறோம். பட் அது அவங்கள விட ஒருபடி மேலவே நான் உங்க எல்லாருமே நம்புறோம். நாங்க இந்த மாதிரியான சின்ன படங்களுக்கு திரையரங்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இன்னைக்கு ஜிஎஸ்டி கம்மி பண்றாங்க. இப்போ 100 ரூபாய் கீழே இருக்க டிக்கெட்லாம் ஜிஎஸ்டி கம்மி பண்ணா டிக்கெட் விலை அவங்க குறைப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்கு திரையரங்குல. நாம 2 பக்கம் பேலன்ஸ் பண்ணி தான். நான் வந்து இதுல நடுநிலை அப்படின்றத விட ப்ராக்டிக்கலா நம்ம சொல்லணும். இன்னைக்கு ஒரு தேட்டர் ரன் பண்றது, என்னோட ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேட்டர்ஸ் அங்கங்க லீஸ்க்கு எடுத்து ரன் பண்ணி சர்வே பண்றது தன்னுறாங்க. சில நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. வெளியே நார்மலா 3rd பர்சன் அது பார்க்கும்போது சரி மெயின்டெனன்ஸ், இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி அதுல இருந்து டோட்டலாக எம்ப்ளாயிஸ் இதெல்லாம் மேனேஜ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு மினிமம் இந்த அளவு வரணும், வந்தால் தான் ஒரு ஷோ ரன் பண்ண முடியும்னு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நாம அதை புரிஞ்சிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ப்ரொடியூசர் எஜுகேட் பண்ணி மேபி ஒரு படத்தை பிக்கப் பண்ண வைக்கிற வரைக்கும் கொஞ்சமாக நம்ம டிக்கெட்ஸோ அல்லது அதுக்கான ஒரு ஹையரிங்கோ நம்ம எடுத்துக்கணுன்றது மாதிரி எதிர்பார்ப்போம். ஸோ நாம மியூச்சுவலாக தான் சப்போர்ட் பண்ணி தான் நம்ம இங்கே ஜெயிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்க மல்டி க்ரோர்ல இன்வெஸ்ட் பண்ணி அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெயிச்சு பெருசாக போனவங்க வேற, அவங்க சேஃப். இன்னைக்கு இந்த தொழில் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட். இப்போ எப்படி நாம சினிமான்னு இருக்கும், அதே மாதிரி அவங்க சினிமா தேட்டரும் சினிமா தான். ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லாருக்கும் பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்றதுல இருந்து எல்லாமே இருக்கணும். பெரிய படங்களுக்கும் ஒரே டிக்கெட் வேலை, இந்த மாதிரி சின்ன படங்களுக்கும் ஒரே டிக்கெட் வேலைன்னும் போது அதை எப்படி மக்களால அதை அஃபோர்ட் பண்ணிக்க முடியும்? கண்டிப்பா கஷ்டம் தான். அதனால தான் இப்போ நமக்கு டெலிகிராம் மாதிரியான சில தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் மூலமா படம் பார்க்கறது அதிகமாயிட்டு இருக்கு. அது கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா யாருக்குமே அதுல ரெவன்யூ ஜென்ரேட் ஆக போறது இல்லை. ஜஸ்ட் அவங்களுக்கு டேட்டா, மொபைல் டேட்டா இருந்தாலும் ஒய்ஃபை இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு இன்னைக்கு அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க எஃபர்ட் எடுக்கணும். கவர்மெண்ட் சைட்லேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கிற அமைப்புகள் எல்லாம் ஆர்கனைஸ் ஆகி வந்தால் நல்லா இருக்கும்ன்றத நாங்கள் சொல்லுவோம். நம்ம ஜஸ்ட் குரல் கொடுக்கலாம், பட் அவங்க தான் ஹேவ் டு டு. தியேட்டர்ல படம் ஓடினாலும் தியேட்டர் கலெக்ஷனே கொடுக்க மாட்டேங்கிறாங்க.
ஸோ இப்போ எங்களுக்கு நாங்கள் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நாங்கள் பிகினிங் 2015 கிட்ட நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுக்கு அந்த சிக்கல் இருந்தது. எனக்கு ரொம்ப தெரிஞ்ச என்னோட கிளாஸ்மேட் ஒரு என் கூட லா படித்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி ஓகே தெரிஞ்சவங்க அப்படின்றது அவங்களுக்கு ஒரு ஏரியா கொடுத்தோம். மல்டி லேக்ஸ் அங்கே அப்படி லாக் ஆச்சு. அவங்க எதுவும் லாக் ஆனாங்க வரல. ஸோ இதே மாதிரி 2-3 படம் ஆகும்போது நாங்கள் கையில் இருந்து அதை செட்டில் பண்ணோம். ப்ரொடியூசர்ஸ்க்கு எங்களோட நேமுக்காக நாங்கள் பண்ணோம். லேட்டர் நாங்கள் என்ன பண்ணோம்னா ஃபில்டர் பண்ண ஆரம்பிச்சோம். யார் ஜென்யூன் 10K வந்தால் கூட அதை கரெக்டாக ப்ரொடியூசர்ஸ் கிட்ட சேர மாதிரி யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட மட்டும் தான் நாங்கள் ஒர்க் கொடுக்குறோம். மற்றவங்களை அவாய்ட் பண்ணுறோம். அதில் சிலர் நாங்கள் இழந்திருப்போம், சிலர் எங்கள் மேலே வருத்தம் இருக்கலாம். பட் அதை பற்றி நெவர் மைண்ட். பட் நீங்கள் சொல்கிற விஷயம் என்னன்றது எனக்கு புரியுது. தியேட்டர் சைடில் சில இஷ்யூஸ் இருக்குது. எஸ் 16 கோடி ரூபாய் ஃப்ராட் பண்ணிருக்காங்க, வாங்கி கொடுத்தாங்க. கரெக்ட். அது டிக்கெட்டிங் வந்து எல்லா தியேட்டர்லயும் ப்ராப்ளம் இருக்கு. ஆமா அது சரி பண்ணணும்னா அதுக்காக நீங்க ஏன் இதுவரையுமே சார் அதுக்கான எஃபர்ட்ஸ் எடுத்துட்டு தான் இருக்கும் சார். ப்ரொடியூசர் அசோசியேஷன் மூலமா அதுக்கான எஃபர்ட்ஸ் போயிட்டு இருக்கு. லைக் ஓவரால் ஒரு ஆர்கனைஸ்ட் டிக்கெட்டிங் சிஸ்டம் கொண்டு வரதுக்கான மூமெண்ட் போயிட்டு இருக்கு. கவர்மெண்ட் சைட்ல இருந்து அதுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாங்கன்னா நடந்துருன்றது தான் நம்புறோம். இப்போ எனக்கு கவர்மெண்ட்டும் சப்போர்ட்டிவ் தான் இருக்காங்க. நம்ம டெபுட்டி சிஎம் இருக்காங்க, அவங்க எல்லாம் சினிமால இருந்து தான் இருக்காங்க. ஆனா ஒரு ஷோக்கு ஒரு 9 மணி காட்சி கொடுக்குறாங்க அல்லது 10 மணி காட்சி கொடுக்குறாங்க சின்ன படத்துக்குலாம். கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கரெக்ட். அதே மாதிரி தான் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இருக்கு சார். சில இடங்கள்ல நாங்களே கேட்டு வாங்குறோம். மார்னிங் ஷோ செலிப்ரேட் பண்றதுக்காக கேட்கிறோம். சில இடங்கள்ல வர வழியில அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் உள்ள போகணும், தியேட்டருக்குள்ள போகணுன்றது எங்களோட கோல். உள்ள போயிட்டு லிமிட்டடா வரக்கூடிய 30-40 ஆடியன்ஸ் கிட்ட முதல்ல படத்தை காட்டுவோம். அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வேர்ட் ஆஃப் மவுத்ல வரும்ன்றது மட்டும் தான் ஒரே ஆப்ஷன். இங்க நம்ம என்ன புஷ் பண்ணாலும் வேர்ட் ஆஃப் மவுத் தான் ஃபைனலி காப்பாத்துது. ஒரு 50 ஸ்கிரீன்ஸ் பிளான் பண்ணிருக்கோம் சார். தேங்க்யூ. Sir, one question to the director. Yes, sir. This is basically based on a real life incident, இல்லையா? உண்மையா நடந்த மேபி அப்படியே சொல்லலாம் சார். பட் சொல்லலாம்னா கற்பனை கதை தான் சார் முழுக்க. கற்பனை கதை. So இதுல facts and fiction mix பண்ற மாதிரி இல்ல. நீங்க என்ன கன்சீவ் பண்ணீங்களோ அதை தான் ஸ்கிரீன்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கீங்க. ஆமா சார். ஆக்சுவலா இதோட கோர் வந்து ஒரு ரியல் இன்சிடென்ட் பேஸ் பண்ணி தான். கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் சார் இது. அந்த விஷயம் இப்போ அது வந்தால் எப்படி இருக்கும், கான்டெம்பரரி கான்டெக்ஸ்ட்ல தற்போதைய சூழ்நிலையில அது நடந்ததுன்னா எப்படி இருக்கும்ங்கிறது நீங்க நடக்கணும்ன்றது என்னோட ஆசை சார். இதுக்கான ஒரு செகண்ட் பார்ட் ஒன்று இருக்கு. அந்த பார்ட்டுக்கு முன்னாடி ஒரு 2-3 படங்கள் இருக்கு சார். அந்த படத்தை பண்ணதுக்கு அப்புறம் தான் இதோட ஃபுல் ஃபிளஷ் அந்த திரைன்ற வேர்டுக்கு அப்பதான் அர்த்தம் புரியும். ஆக்சுவலா அந்த இது வந்துச்சுன்னா நம்ம இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் மக்கள் சார் சொன்னாருங்களா எல்லாருமே ஓடிட்டு இருக்காங்கன்னு சொல்லி, கீழே விழுந்தாலும் தடிக்கு எதுக்கு விழுகிறோம் தெரியாத அளவுக்கு ஓடிட்டு இருக்காங்க சார். எதுக்கு ஓடுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த மக்கள் ஏன் ஓடுறாங்க, எதுக்கு ஓடுறாங்க, அதை புரிய வைக்கிறதுக்கான ஒரு படமா இருக்கு சார். இதுக்காக தான் நம்ம வாழ போறோம் அப்படின்றதுக்காக. இன்னொரு விஷயம் சொல்லணும். இப்போ இந்த லோக்கா தெரியும், நம்ம பார்த்துருப்பீங்க எல்லாருமே, ட்ரெண்டிங்ல இருக்கிற மூவி சீக்வல்ஸ் அதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவர் புது டைரக்டர் நிறைய பேசிட்டு நினைச்சிக்க வேண்டாம். உண்மையாக நான் பழகின வரைக்கும் அவர்கிட்ட பட்ஜெட் மட்டும் இல்லை, ஒரு வளர்ந்து வரக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் அவங்களால முடிஞ்சதை கொடுத்து படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் அவரோட பெஸ்ட் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. நல்ல ஆர்டிஸ்ட் டீம், நல்ல டெக்னிக்கல் டீம் வச்சு நல்லாவே வேலை வாங்கிட்டு ஒரு அவுட்புட் கொடுத்துருக்காரு. அடுத்தடுத்த விஷயங்கள் அவங்க மூலமா இந்த படத்தில் சேஃப் ஆகி அடுத்த இன்வெஸ்டர்ஸ் நல்லா உள்ள வந்தாங்கன்னா டெஃபினட்டாக நம்ம இந்த மாதிரியான இண்டிபெண்டன்ட் மூவிஸும் கூட அந்த லிஸ்ட்ல ஆட் ஆகும். எஸ். ஸோ இன்னைக்கு அதான் சார் தேவைப்படுது. மேக்கிங்க்கும் சரி மார்க்கெட்டிங்கும் சரி தேவையான ஸ்டஃப் இருந்ததுன்னா டெஃபினட்டாக போய் சேரலாம். வேர்ட் ஆஃப் மவுத்தில் வரதுக்கு முதல்ல நம்ம காட்ட வேண்டியிருக்கு இல்லையா, இது எப்படி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குதுன்றதை தெரியப்படுத்த வேண்டியிருக்கு. ஹாய் ஆல் ஆஃப் யூ. எனக்கு அதிகமாக ஸ்டேஜிலலாம் திருப்பி சொல்கிறேன், அதிகமாக ஸ்டேஜில் எனக்கு பேசி பழக்கம் இல்லை. டான்ஸ் ஆடுறதுக்காக மட்டும்தான் நான் ஸ்டேஜில் இருக்கேன் இது வரைக்கும். என்னோடய ஃபஸ்ட் அவார்ட் பெஸ்ட் ஆக்டர் அவார்டில் கூட இதே ஸ்பீச் தான் நான் சொல்லியிருப்பேன். இதுக்கப்புறம் நான் புதுசாக சொல்ல போகிறேன், அந்த மாதிரி பேச போகிறது கிடையாது. திரள், இந்த திரள்ன்ற வேர்டு சில பேருக்கு புரியாமல் இருக்கலாம், பல பேருக்கு அது என்னன்னு தெரிய வரும். தெரியாதது இந்த படம் வெளியே வரும்போது எல்லாருக்கும் தெரிய வரும். அதிகமாக திரளை பற்றி நீங்கள் பார்த்துட்டு சொல்கிறது தான் எனக்கு ப்ளஷர்னு நினைக்கிறேன். ஏன்னா என் வேலையை நான் கரெக்டாக பார்த்துருக்கேன்னு என் மனசு சொல்லுது. ஸோ காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு இல்லையா, அதை நீங்கள் பார்த்துட்டு சொல்லும்போது தான் அது நல்லாயிருக்குன்னு தோணுது. அதனால் இந்த ஸ்டேஜை வந்து நான் ஒரு சில பேருக்கு தேங்க் பண்ணுறதுக்கான ஸ்டேஜை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணிக்கிறதுக்கு உங்களோட பெர்மிஷன் வேணும். சரி, மாதா பிதா குரு தெய்வம், இந்த வேர்ட்ஸை வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அந்த வேர்ட்ஸில் மாதா பிதா அம்மா அப்பா அவங்களுக்கு எல்லாருமே கடமைப்பட்டிருப்போம். எவ்வளோ நம்ம நல்லது பண்ணாலும் எவ்வளோ கெட்டது பண்ணாலும் அதை வந்து அவங்களுக்கு எப்படி அதை என்னதான் பண்ணாலும் அதை அவங்க பண்ண சாக்ரிஃபிகேஷனுக்கு
நம்மளை சின்ன வயசுலேருந்து வளர்த்ததுக்கு அதுக்கெல்லாம் நம்ம ஒன்றுமே ஈடு கொடுக்க முடியாது. அதனால் அம்மா அப்பா, நான் இது வரைக்கும் வீட்டுக்கு வராததுக்கு சாரி. நான் இதுக்கு மேலே இந்த படம் ரிலீஸ் ஆனவொடனே கண்டிப்பாக வந்துடுவேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு சாரி சொல்லிக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் இந்த அளவுக்கு என்னை பிரெயினியாக வளர்த்ததுக்கு. ஸோ குரு, இந்த குருன்ற வேர்டில் வந்து நிறைய சொல்லலாம். ஆனால் 2 விஷயத்துக்கு தாண்டி தான் எல்லாமே இருக்கும். நல்ல குரு, கெட்ட குரு, ரெண்டுமே நம்மளோட லைஃப்பில் ரொம்ப முக்கியம். நல்ல குரு கிட்ட இருந்து எடுத்துக்கிற விஷயங்களும் நிறைய இருக்கு, கெட்ட குரு கிட்ட இருந்து எடுத்துக்கிற விஷயங்களும் நிறைய இருக்கு. நம்ம கண்ணே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை பார்த்தா லெஃப்ட் கண்ணு மட்டும் துடிக்கும். அது ஏன்னு யாராவது யோசிச்சிருக்கீங்களா? ஒரு பொண்ணை பார்த்தா துடிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு கண்ணு மட்டும். அது கெட்டது அப்படின்னு எல்லாருமே எடுத்துக்கிறாங்க. கெட்டது கிடையாது. அதனாலதான் அந்த பொண்ணு நம்ம கரெக்ட் ஆகுறாங்க. உண்மையா பொய்யா? எஸ் சார் நோ. நீங்க உங்களோட பாயிண்ட்ல யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த மாதிரி எதுவுமே கெட்டது கிடையாது, எதுவுமே நல்லது கிடையாது. ஆனா அந்த லைஃப் லாங் அந்த பொண்ணு கூட வரும்போது நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுறோம். அது நல்லதா கெட்டதா? ஸோ எதுவுமே கெட்டது கிடையாது, எல்லாமே நல்லது தான். சின்னது பெருசு எதுவுமே கெட்டது நல்லது எதுவுமே கிடையாது, எல்லாமே ஒண்ணுதான். குருன்றதுல நல்ல குருவா ஒரு சில பேர் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னோட ப்ரொடியூசர்ஸ், என்னை நம்பி என்னோட ப்ரொடியூசர்ஸ் அண்ட் அவங்க ஃபேமிலி, ரொம்ப 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 தேங்க்ஸ் மேம். மிஸ்ஸஸ் சசிகுமார் சார், மணிமேகலை மேம், ரொம்ப 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 தேங்க்ஸ் மேம். இவ்வளோ நாள் என்னை நம்பி இந்த அளவுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்து ரொம்ப ரொம்ப அது எமோஷனல் ஆகுது மேம். சீரியஸாக நான் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன். நான் சீரியஸாக எனக்கு ரொம்ப அது பழைய நினைவுகள்லாம் வருது. ரொம்ப 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 தேங்க்ஸ் மேம். சின்னசாமிண்ணா, நீங்கள் வீட்டில் இருந்து கூப்பிட்டு வரல. விஜய், விஜய் ரொம்ப தேங்க்ஸ் விஜய். அம்மாட்ட மறக்காமல் சொல்லிடுங்க. நான் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சின்னசாமி சார், என்னோட ப்ரொடியூசர், 2 பேருமே சேர்ந்து இந்த படம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் எப்படி வரப்போகுதுன்னு அவங்களுக்கு நிஜமாலுமே ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது தெரியாது. ஏன்னா ஸ்டோரி அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் படம் பார்த்துட்டு சொன்னீங்கன்னா தெரியும். ஒரு 4 மணி நேரத்தில் நடக்கிற ஒரு ஸ்டோரியாக தான் இருக்கும். 9 மணி நேரம் ஃபர்ஸ்ட் உள்ள விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் கதை 4 மணி நேரத்தில் நடக்கும். ஸோ இது ஒரு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கதை சொல்லி அவங்களுக்கு ஓகே பண்ணுறதுக்குள்ள கொஞ்சம் இப்படி நீ புதுசாக ஒன்று தொடர அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் கேட்டாங்க. ஸோ எனக்கு என் மேலே கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. என் மேலே கான்ஃபிடென்ட் மீன்ஸ் என் டீம், வசந்தன் எல்லாம் வந்திருக்காங்க. வசந்தன், ஆதிஜெயம், அவங்க எல்லாருமே செல்லமாக கூப்பிடுவோம். அந்த பேர்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன். பிரவீன், நீரஜ் பிரதாப், கிரண் கங்க்ராட்ஸ் கிரண். நான் ஜெயிச்சா நீங்கள் ஜெயிச்ச மாதிரின்னு ஒரு வேர்ட் சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு அவரால் வர முடியல. ரொம்ப 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 தேங்க்ஸ் கிரண். இவங்கெல்லாம் நல்ல குரு. ஸோ எனக்கு ஆர்டிஸ்டாக ரொம்ப 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 சப்போர்ட்டாக இருந்தவங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சப்போர்ட் தான். லைக் ரவி சார், நான் முக்கியமாக சொல்லி ஆகணும். அவர்கிட்ட நான் ஸ்டோரி சொல்ல போகும்போது மைசூருக்கு போகிறேன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு ஹோட்டலில் ரூமில் சொல்லும்போது அவங்க வந்து எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை இன்னும் எனக்கு அது ஞாபகம் இருக்குது. என்னோட 200வது படம் புது டைரக்டர் ஒருத்தர்கிட்ட கொடுக்குறேன்னும் போது எனக்கு பயமாக இருந்துச்சு. இப்போவும் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வார்த்தை சொன்னார் ஃபஸ்ட்டு. ஸோ அது வந்து அவர் என்ன இதில் சொன்னாருன்னு எனக்கு தெரியல. பட் நான் உன்னை நம்புகிறேன், உன்னோட ஸ்டோரி ஆஃப் வே அதை கன்வே பண்ணுற விஷயம் புதுசாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு வேர்ட் சொன்னது. கடைசி நாள் அதே மாதிரி ஷூட்டிங் முடிஞ்சு அவர் கூப்பிட்டு நான் பேசும்போது, சார் எனக்கு இந்த மாதிரி ஷெட்யூலில் மீறி இன்னைக்கு நான் ஷெட்யூல் பிரேக் பண்ண போகிறேன், இன்னைக்கோட ஷூட் முடிய போகுது, லாஸ்ட் நாள் ஷூட்டிங்களை வச்சு தான் நான் பண்ண போகிறேன், இந்த மாதிரி இருக்குது சார் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே நீ எந்த ப்ரெஷர் எடுத்துக்காத, படம் நான் எப்படி வந்துட்டு இருக்கேன், ஆல்ரெடி என்ன மீறி அவர் நிறைய லெஜண்ட்ஸ் கூட எல்லாம் வேலை செஞ்சுருப்பாங்க. ஸோ அவர் சொன்ன வார்த்தை, இது வரைக்கும் நீ சொன்ன விஷயத்த கரெக்டாக எடுத்திருக்க, நீ சொன்னது ஸ்டோரியாக சொல்லும்போது எப்படி சொன்னியோ அதே மாதிரி கொண்டு வந்திருக்க, நீ கரெக்டாக ஒரு மீட்டருக்குள்ளே வருவேன், நல்ல பெரிய டைரக்டராக வருவேன்னு சொன்னார் சார். தேங்க்யூ சார். அதுக்கான லெவலில் இந்த படம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்க்கும்போது ட்ரீட்டாக இருக்குது சார். இன்னும் உங்களுக்கு படம் காட்டாததுக்கு ரொம்ப 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 சாரி சார். அது பிளான் ஆகிட்டு இருக்கு சார். மீட் முடிச்சதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட பேசியிருக்கேன் சார். அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் சொல்லுங்கள் சார், அது பிளான் பண்ணிக்கலாம். அண்டு யுவன் சார் அவரால் வர முடியல, ஏதோ ஷூட்டிங்கில் இருக்காருன்னு சொன்னார் கால் பண்ணப்போ. ரவி சார் அதே தான், ஹைதராபாத்தில் ஏதோ இம்பார்ட்டன்ட் ஷூட்டிங்கில் இருக்குன்னு சொன்னாங்க. எனவே 2 பேருக்குமே தேங்க்ஸ். இன்னொன்று கிரி சார், அவரை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். என்னோடய ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் அவரை வச்சு தான் நான் டைரக்ஷன் பண்ணேன். என்னோடய ஃபஸ்ட்டு படம் அவரை வச்சு தான் நான் டைரக்ஷன் பண்ணியிருக்கேன். அவரால் தான் நான் ஃபஸ்ட்டு அவார்டும் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு டைரக்ஷன் அவார்டு வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு ஆக்டர் அவார்டும் அவராக தான் நான் வாங்க வச்சுருக்கேன். ஸோ நான் இது வந்து ஒரு டீமாக நான் சொல்கிறத விட ஜஸ்ட் அவர் ஒரு ஒரு மனுஷன் உண்மையாலுமே அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் அவர்.
ஸோ அவர் இங்கேருந்து ஷூட்டிங் கூப்பிடும்போது அவர் நான் கூப்பிட்டதே காலில் தான் கூப்பிட்டேன், ஃபோனில் தான் கூப்பிட்டு சார் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்குது சார் பண்ணலாமா. ஆக்சுவலி நாங்கள் வேற மாதிரி ஒரு மீட்டரில் பேசுகிற பசங்களாம் கிடையாது, டீசெண்டாக பேசுகிற பசங்க தான் இது வரைக்குமே. இதுக்கு மேலேயும் அப்படி தான் போகும்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் கிரி சார், ரொம்ப 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 தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்யூ என்னை ரொம்ப நம்பினதுக்கு. ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க, பட் படமாக நீங்கள் பார்க்கும்போது அது வேற மாதிரி இருந்திருக்கும், அங்கே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அனுபவிச்சிங்க, அதுக்கெல்லாம் நான் சாரி சொல்லிக்கிறேன் சார். இப்பவும் நான் சாரி சொல்லிக்கிறேன். எத்தனை படம் பண்ணாலும் அந்த சாக்ரிஃபிகேஷனுக்கு என்னால் ஈடு கொடுக்க முடியாது சார், சீரியஸ். அந்த 40 நாள் ரொம்ப 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 சாரி சார். அண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நிதின் சார், நிதின் முரளிதரன். அவரை பற்றி நான் சொல்லணும், அவர் ஒரு இது வரைக்கும் அவர் எந்த போஸ்ட்லையுமே நான் காட்டியிருக்க மாட்டேன், ட்ரைலர்லையும் காட்டியிருக்க மாட்டேன். நீங்கள் பார்த்து ரிலீஸ் ஆகும்போது தெரியும், நீங்கள் ரிலீஸ் ஆகும். இது வரைக்கும் நான் அவரை காட்டினதே கிடையாது. ஏன்னா அந்த கேரக்டர் ஹிட்டனாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அடிக்கடி எனக்கு கால் பண்ணி கேட்பாரு, சார் எப்படி போஸ்டர்ஸ்லையும் ட்ரைலர்லையும் தான், ஆல்ரெடி ட்ரைலர் பார்த்துட்டாரு, போஸ்டர்ஸ்லையும் ட்ரைலர்லையும் தான் ஹிடன் பண்ணுவீங்களா இல்லை படத்துலேயே ஹிடன் பண்ணிடுவீங்களா சார், படத்துல இருந்து வச்சிருக்கீங்களா இல்லை அதையும் கட் பண்ணி ஹிடன் சொல்லி லாஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணுவீங்களா சார்னு சொல்லி எல்லாம் கேட்பாரு. சார் படத்தில் கண்டிப்பாக இருக்குது சார், அது வேற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்குது, அதனால உங்களை ஒழிச்சு வச்சிருக்கிறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் சார். அப்புறம் ஆர்டிஸ்ட் மீரராஜ், இவங்களுக்கும் நான் ஃபோனில் தான் ஸ்டோரி சொன்னேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்து ஸ்டோரி சொல்கிறதுக்காக நாங்கள் நிறைய வேலை இருந்துச்சு, அதனால சொல்லும்போது இவங்களுக்கும் அதே தான், அதை அவங்க சொல்லுவாங்க எக்ஸ்பீரியன்ஸு. இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட், சேரன்ராஜ் சார், சாப்ளின் பாலு சார், இவங்க எல்லாருமே என் மேலே வச்ச நம்பிக்கை தான் இந்த படம்னு நினைக்கிறேன். ஸோ ஆர்டிஸ்ட் சைடில், டெக்னிக்கல் சைடில் கேமராமேன் அபியாத்விக், அவர் இப்போ வேற ஒரு ஷூட்டில் இங்கே சென்னையில் தான் இருக்காரு, பட் ஏதோ பெரிய ஒரு ஃபிலிமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால அதுக்கான ஷெட்யூல் கொடுத்ததுனால இது பிளான் டக்குன்னு ஆனதுனால இது பண்ண முடியல அவரால். ஸோ இந்த ஃபங்க்ஷனோட ஹீரோன்னு கூட சொல்லலாம் ஏஇ பிரசாந்த், பின்னாடி பேர் இருக்கும் நீங்கள் பார்ப்பீங்க. அவர் எல்லாமே பண்ணிட்டு எப்பவுமே கூலாக தான் இருப்பார். ஸோ நான் கூட இப்போ தான் பேசுகிறேன். ஆக்சுவலி நான் இது வரைக்கும் எந்த இடத்துலையுமே பேசியிருக்க மாட்டேன் இந்த படத்தை பற்றி, இப்போ அதுக்கான ஸ்டேஜ்ன்றதுனால பேசுகிறேன், இல்லைன்னா பேசக்கூட மாட்டேன். இது வரைக்குமே பண்ணிட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் வந்துடுவார். லைக் அவர் யாரை ஃபாலோ பண்ணுறாரு எப்படி பண்ணுறாருன்னுலாம் தெரியாது, இதுக்கு முன்னாடி அவர் பார்த்துருப்பீங்க. எல்லாத்தையுமே பண்ணுவார். நான் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவர் ஒரு ட்ரீட்மெண்ட் எனக்கு கொடுப்பாரு, கொடுத்துட்டு ப்ரோ எப்படி ப்ரோ இது பண்ணீங்க ப்ரோ, அது அப்படிதான் ப்ரோ அப்படின்றவர், ஒரே பேச்சு அதோட முடிச்சிருவாரு. ஸோ அவர்கிட்ட என்ன மேஜிக்கல் இருக்குன்னு தெரியாது. பட் சார் பிரசாந்த் சார் ரொம்ப 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 தேங்க்யூ. அண்டு இந்த படம் வரும்போது ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளேவாக பேசுறதை விட மீன்ஸ் 50-50 சார், ரெண்டுமே 50-50 இருக்கும். மியூசிக்கும் இதுவும் ரெண்டும் சேர்ந்தது தான் அந்த படம்ன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் சார். நீங்கள் போட்டது தனித்தனியாக போட்டிருக்கீங்க சார். ஆக்சுவலி நான் வேலை வாங்கினது அந்த நீங்கள் படமாக பார்த்துருப்பீங்க, பட் இந்த மியூசிக் எதுக்கு வாங்குறோம் எங்கே வாங்குறோம்னு சொல்லி தெரியாமல் ஒரு சில மியூசிக்ஸ் எல்லாம் நான் கேட்டிருப்பேன். சார் இந்த மாதிரி ஒரு மீட்டரில் கொடுங்க, எங்கேனா அது கனெக்ட், நீங்கள் நிறைய டைம் எங்கிட்ட கேட்டிருக்கீங்க சார் எங்கே சார் கனெக்ட் பண்ண போகிறீங்க, எனக்கு எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லி கனெக்ஷன் ஆகிருக்கு சார், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உங்களுக்கு அது ஃபுல் ஃப்ளஷ்டாக ஒரு படமாக காட்டுறதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் சார், நீங்கள் போட்ட மியூசிக்கு. யா இன்னொன்று நிறைய எல்லாருக்குமே லைட்மேன்ஸ் ஆகட்டும் டில் எண்டு வரைக்கும் நம்மளோட படத்தில் கடைசியாக ஒரு டீ கொடுத்து தண்ணி கொடுக்குற டீ பாய் வரைக்கும் எல்லாருக்குமே நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் உங்களுக்கெல்லாம். ஏன்னா அங்கே நிறைய ஆன் ஸ்பாட்டில் ஒரு 1.5 கால் ஷீட் 2 கால் ஷீட்லாம் போயிருக்கு, யாருமே தூங்கினது கிடையாது. என்னோட ஏடிஸ் அவங்களுக்கு நான் ரொம்ப 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 தேங்க் பண்ணணும். அவங்க வந்துட்டு இருக்காங்க, பட் இன்னும் அதுக்கு ட்ராவல் ப்ராப்ளம் இருக்கிறதுனால வந்துடுவாங்க, அதுக்குள்ள நான் டீம் முன்னாடி கூப்பிட்டுறேன். ரொம்ப 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 தேங்க்யூ எல்லாருக்கும், ரொம்ப தேங்க்ஸ். திரையில நீங்கள் தேட்டரில் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், அதுதான் எனக்கு கிடைக்கிற கிஃப்ட்னு நினைக்கிறேன். ஜெனிஷ் சார், ஃபஸ்ட்டு நான் ஜெனிஷ் சாரை பற்றி சொல்லிக்கிறேன் சார், அதுக்கப்புறம் படத்துக்குள்ளே வந்துடுறேன். ஜெனிஷ் சார் ஃபஸ்ட்டு நாங்கள் சென்னையில் வந்து நான் ஆக்சுவலி நாளைக்கு பிளான் ப்ரிவ்யூ போட போகிறோம், இந்த மாதிரி ஒரு ப்ரிவ்யூ போட்டு காட்ட போகிறோம் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அப்படின்னு சொல்லி போட்டு காட்டும்போது காலையில் நான் சென்னை வந்து இறங்குறதுக்கு முன்னாடி என்னோட மொபைல் அங்கே சார்ஜ் போட்டுருந்தது மிஸ் ஆயிடுச்சு. கரெக்டாக ஒரு 7 மணி 9 மணிக்கு நான் ஷோ கண்டக்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஷோ ஜெனிஷ் சாரோட ஷோ. ஸோ அவருக்கு நான் ஒரு ப்ரீவியஸ் ஸ்க்ரீனிங்கோட அட்ரஸ் சொல்லியாச்சு, சார் இங்கே தான் சார் எனக்கு ஸ்க்ரீனிங் பிளான் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி நீங்கள் இந்த டைமுக்கு வந்துடுங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு சரி ஓகே இந்த டைமில் நம்ம பிளான் பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது நைட்டு பேசுனது. காலையில் என் மொபைல் சுவிட்ச் ஆஃப்.
எல்லாம் என்ன நினைச்சிருப்பாங்க, ஆனா சாரு கரெக்டா அந்த டைம் மீறாம கரெக்டா 9 மணி, காலையில 9 மணிக்கு சார் வந்திருக்காரு. என் மொபைல் போனா போயிட்டு போகுது. அது எனக்கு அந்த எப்படியும் நம்ம சென்னையில ஏற்கனவே சுத்தின இடம் தான். அதனால நான் அங்கிருந்து கிளம்பி சரி மொபைல் போனா போயிட்டு போகுது, சிம் மட்டும் வாங்கினா போகுதுன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். அன்னைக்கு நான் சென்னையில புதுசா நான் எப்படி ஃபர்ஸ்ட் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நின்னனும் அதே ஃபீல்ல நான் அன்னைக்கு அனுபவிச்சேன். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அவர்கிட்ட நம்ம ஒரு படம் போட்டு காட்டுறோம், நம்ம மொபைல் சுவிட்ச் ஆஃப் இருக்கு, நம்மள என்ன நினைப்பாங்க. அந்த மொமெண்ட் நான் இன்னுமே நினைக்கும் போது ஒரு மாதிரி சீரியஸாக வேற மாதிரி ஒரு ஃபீல். ஆக்சுவலி சார் ரொம்ப 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 தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்யூ. அண்டு அந்த என்னை நம்பி ஒரு சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு. நார்மலா வேற நான் பார்த்ததே கிடையாது அன்னைக்கு. அது வரைக்கும் ஜெனிஸ் சார் இப்படிதான் இருப்பாரு, மனோஜ் இப்படிதான் இருப்பாருன்னு எங்க 2 பேருக்குமே தெரியாது. லைக் நாங்கள் ஃபோனில் பேசிக்கிட்டது மட்டும்தான். என்னை நம்பி 9 மணிக்கு ஒரு ஷோ கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கரெக்டாக 9 மணிக்கு மீறாம அந்த ஷோவில் டைம் கரெக்டாக போட்டுருவாங்கன்னு சொல்லி வந்து அந்த ஷோ பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் சொன்ன வேர்டு அவரே சொல்லுவார். அதை நீங்கள் கேட்டுங்க சார். ரொம்ப 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 தேங்க்யூ சார். எனக்காக நீங்கள் ரொம்ப 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 கஷ்டப்பட்டீங்க சார். அது நல்லா தெரியுது. படம் கையில் எடுத்துருந்து இது வரைக்கும் நீங்கள் என்னென்ன எனக்காக பண்ணிட்டு இருக்கீங்க நான் பார்த்துட்டு இருக்கேன் சார். இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் கண்டிப்பாக யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க, உண்மையாலுமே சொல்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. என்னோட ஸ்ட்ரகிள்ஸ் ஆகட்டும் எல்லாத்தையுமே அவரு நான் சொல்லாம தெரிஞ்சு இப்படி போனா கரெக்டா இருக்கும், இப்படி போனா கரெக்டா இருக்கும். ஏன்னா அவங்க நிறைய படங்கள் பார்த்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஒரு புதுசா ஒரு டைரக்டர் உள்ள வந்து லைக் படத்துல பாத்தீங்கன்னா ஒரு 4-5 ஆர்டிஸ்ட் மட்டும்தான் நோன் ஃபேஸ் மாதிரி தெரியுற மாதிரி இருக்கும். ஆனா படத்துக்குள்ள பாத்தீங்கன்னா அவங்களோட வேலை நிறைய இருக்கும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய நீங்க ஆடியன்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கான ஸ்பேஸ் இருக்கும். அதை மட்டும் தான் சார் பார்த்தார். ஆக்சுவலி படம் பார்த்த உடனே சார் ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். அண்ட் உங்க டீம், அவர் பேர் தனசேகரன் சார். சார் தனசேகரன் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். வேற யார் இருந்தாங்க சார்? இல்லை ஓகே சார். கோவிந்தா சார் ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். இது என் டெக்னிக்கல் டீம். ஸோ படத்தை பற்றி சொல்லணும்னா நீங்க படம் பார்த்துட்டு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. என்ன ஒரு 9 மணி நேரம். இது 9ஆம் தேதி. இன்னொன்று இது ஒன்று சொல்லிக்கிறேன். இன்னைக்கு 9ஆம் தேதி 9வது மாசம். இது எல்லாமே யூனிவர்ஸ் பிளானட்டோட கனெக்ஷன்ஸ் தான் நினைக்கிறேன். ஆக்சுவலி சீரியஸா என்கிட்ட சேர்ந்த அசிஸ்டன்ஸ் 9 பேர். இந்த படத்தோட கதை நடக்கிறது 9 மணி நேரம். இன்னைக்கு 9ஆம் தேதி 9வது மாசம். இது எங்கேயோ இருந்து கூப்பிட்டு வந்து இங்க நிறுத்திருக்குன்னு நினைக்கிறேன். சீரியஸா லைக் 2025 அதை கூட்டி பாருங்களேன். 2, 2, 5, 9. சரி, அந்த கனெக்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு பிளான் ஆனது சார். நம்ம ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச் பிளான் வச்சிருந்தோம் சார். ஆக்சுவலி நம்ம பேசியிருக்கோம். இன்னைக்கு அது ஃபிக்ஸ் ஆகி அது நடந்திருக்குன்னா அது கடவுளோட இதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ அது எப்படி நடந்திருக்குன்னு நான் நிறைய யோசிச்சிருக்கேன். இந்த டைம்ல இது ஃபிக்ஸ் ஆகணும்னு ஆல்ரெடி கடவுள் எழுதியிருக்காரு. அதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். படம் எடுத்து முடிச்சிட்டேன். எடுத்து முடிச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசம் இருக்கும். 7 மாசத்துக்கு அந்த படம் வந்து நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே நெக்ஸ்ட் எப்படி மூவ் பண்ணலாம், எப்படி கொண்டு போகலாம். அப்போ சார் நம்ம மீட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம ஃபோனில் தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ அதை மீட் பண்ணாமல் இருக்கும்போது லைக் ஏதோ என் டிபார்ட்மெண்ட்ல ஒரு மெயினான நாள் இதுக்கு முன்னாடி நீங்க பேசியிருப்பாரு. அவர் சாதாரணமாக நினைச்சிட்டு இருக்கீங்க. அவரோட படம் ஒன்று வந்துட்டு இருக்கு. அந்த படத்தோட பேரு சார் சார் சொல்லிடலாமா? அவர் ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்காரு. டெலிவரின்னு ஒரு படம். ஆக்சுவலி டைரக்டர் ஹீரோ ரெண்டுமே அவர் தான், ப்ரொடியூசரும் அவர் தான். ஃபர்ஸ்ட் படத்துக்கு யாருமே ப்ரொடியூஸ் பண்ணாததுனால அவரே ஒரு இது பண்ணி அது ஒரு வேற மாதிரி ட்ரீட்மெண்டா இருக்கு. அந்த படம் நான் பார்த்துட்டேன். ஆக்சுவலி அடுத்த படம் வந்துட்டு இருக்கு. ஆடியன்ஸுக்கு மிகப்பெரிய ட்ரீட்டா இருக்கும். அது நான் அந்த படம் எப்படி எடுத்துட்டு இருக்காங்க அதோட கிளிம்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கும் மூவி பஃப்ல. எவர் கிரீன்ன்ற டைட்டில். அது எவர் கிரீனா இருக்கணுன்றதுக்காகவே எவர் கிரீன் வச்சிருக்காரு என்னன்னு தெரியல சார். இல்ல சீரியஸா அந்த எவர் கிரீன்ற வேர்டு, எவர் கிரீன் ஹிட்ஸ்ன்ற ஒரு வேர்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? 90s ஹிட்ஸ் எல்லாத்தையுமே அதுல தான் வச்சிருப்பாங்க. ஆக்சுவலி எவர் கிரீனா இருக்கும். அந்த படம் கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு ட்ரீட்மெண்டா இருக்கும். இப்ப அவர் நம்ம படத்தை பத்தி பேசினாரு. அந்த படம் இன்னும் சூப்பரா இருக்கும். நான் ஒரு டைரக்டரா சொல்றேன். சீரியஸா இல்ல பிரச்சனை இல்லை சார். அவரு கால் பண்ணி 1 வீக் முன்னாடி நான் பேசும்போது அவரு சார் இந்த மாதிரி ஷூட் ஹைதராபாத்ல இருந்து போன வெள்ளிக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் தான் நான் டேட் சொல்லியிருந்தேன் சார். போன வாரத்துக்கு. ஸோ நாங்க பேசும்போது போன வாரம் தான் சார் பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு டேட்டு கொடுத்துட்டாரு சார்.
அடுத்த வீக் ஃபுல்லாமே பிஸின்னு சொன்ன மாதிரி அப்ப எனக்கு தெரியல. ஆனா அந்த 3 நாள் அவர் நமக்காக எந்த டேட்ல வச்சாலுமே வரேன்னு சொல்லிதான் இருந்தாரு. பட் இப்போ அவரால் வர முடியல. நேற்று கால் பண்ணும்போது கூட சொல்லியிருந்தாரு நினைக்கிறேன். அது பிரச்சனையே இல்லை சார். நார்மலா நடக்கிற மாதிரி இது நீங்க அதை பாத்தீங்களான்னு டோராவோட போட்டோ தான் போட்டு கலாச்சி விட்டுறாதீங்க. அவங்களால அவங்க ஷூட்டிங்ல இருக்கிறதுனால வர முடியல, அவ்வளவுதான். சார் ஹீரோக்காக இல்ல சார், ஆக்சுவலி அந்த படத்துல நடிச்சவங்க இந்த படம் பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாருமே ஹீரோஸ் தான். ஆக்சுவலி கதை தான் ஹீரோ ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அதுல நடிச்ச ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவங்கவுங்க ரோலை கரெக்டா பண்ணியிருப்பாங்க. யாரையுமே நீங்க படம் பார்த்துட்டு சொல்லுவீங்க இவங்க தான் ஹீரோ இவங்க தான் ஹீரோன்னு யாருமே ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. சின்ன கேரக்டரா வந்தாலுமே ஒரு 5 நிமிஷம் கேரக்டரா வருவாரு, அவர் சொல்ற விஷயம் அந்த மாதிரி இருக்கும். அதனால அந்த கதை நகரும். அப்ப அவர் தான் ஹீரோ. ஆக்சுவலி லீடா ஃபுல்லா படம் ஃபுல்லா வர்றதை விட 1 நிமிஷம் அந்த எக்ஸாம்பிள் சொல்றேன், விக்ரம் படத்துல ஏஜென்ட் டீனா யாருமே மறக்க மாட்டோம், எல்லாருக்குமே தெரியும். அவ்வளவு நேரம் டிராவல் பண்ற விஷயத்தை விட்டு அந்த ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி அதனாலதான் கதை மாறுதுன்ற மாதிரி வரும் இல்லைங்களா? அந்த மாதிரி. யாரை பத்தி சார்? மயில்சாமி சாரோட சொன்ன சார், அவர் பேசிடலாம் சார், அதுல என்ன சார் இருக்கு. இந்த இது வந்து ரொம்ப இதானது சார். மயில்சாமி சாரோட சொன்ன ஷூட் அவரோட ப்ரொஃபஷனலுக்கு சீரியஸா ரொம்ப நானே சொல்லுவேன் சார். அவர் ஒரு 10க்கு ஷூட் சொன்னோன்னு வச்சுக்கலாம், ஒரு 9:30க்கெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடியா நின்று இருப்பாரு. அவருக்கு மேக்கப் பண்றதுக்கு டைம் ஆகுமே தவிர அவரு செட்டுக்கு கரெக்டா வந்துருவார். ரவி சார் ஆகட்டும், 2 ஹீரோவுமே எனக்கு பிளஸர் சார். அதனால தான் அவங்கள பத்தி நான் அதிகமாக பேசல. அவங்க பத்தி பேசுறதுக்கான ஸ்டேஜ் பின்னாடி இருக்கு சார். ப்ளஸ் ஷோ ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம்ல சார். அதுல எனக்கு 2 ஹீரோவை பத்தி 3 ஹீரோ ஆக்சுவலி நீங்க ஹீரோன்றதுனால நான் சொல்றேன், 3 மெட்டீரியல் இருப்பாங்க உள்ள. அந்த 3 மெட்டீரியல்ல யாரு ஹீரோன்னு நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க ஆடியன்ஸா. இவங்க தான் ஹீரோன்னு நீங்க என்ன கனெக்ட் பண்ணி சொன்னீங்கன்னா போதும். ஒரு ஹீரோ வச்சு ஃபைட் பண்ணி அந்த மாதிரி நான் கொண்டு வரல. ஃபைட்டும் பண்ணியிருக்கோம் ஓரளவுக்கு. அது 3 ஹீரோவுக்குமே கனெக்ட் ஆகாது. ஏன்னா 3 ஹீரோவுமே அந்த ஃபைட் டைம்ல அவங்களே கேட்டாங்க, படத்துல நீங்க ட்ரைலர்லயே காட்டியிருப்பாங்க. நீங்க படத்துல ஃபைட் இருக்கு ஆனா எந்த ஹீரோவுமே உள்ள இதாகல எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது ஒரு சர்ப்ரைஸா வச்சிருக்கேன் சார். கிரி சார் நீங்க இருக்கும்போது சொல்றேன், கொஞ்சம் சர்ப்ரைஸா இருக்கு சார். நீங்க படம் பாருங்க சார். அனைவருக்கும் வணக்கம். ஊடக நண்பர்களை ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. திரள் மூவி வந்து ஒரு எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷன் மூலமாக வரக்கூடிய தரமான சிறு முதலீட்டு படங்களில் பெயர் சொல்லிக்கிற மாதிரியான ஒரு படமாக இருக்கும் அப்படின்றத முதலே சொல்லிக்கிறேன். இந்த படம் எங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான படம் தான். ஏன்னா எவ்ரி மூவி இஸ் ஸ்பெஷல் மூவி. இந்த மூவி அது மாதிரி சொல்லணும். ஏன் அப்படின்னா அவங்க நிறையவே ரிசர்ச் பண்ணிட்டு தான் ஒரு ப்ராசஸ்குள்ளே எல்லாம் இறங்கினாங்க. இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் மிஸ்டர் சசிகுமார், சின்னசாமி சார், இவங்க எல்லாருமே எல்லாமே ஃப்ரெஷ் டு சினிமா. பட் மணிக்கணக்கில் எங்களோட கான்வர்சேஷன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட்ல இருந்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தெளிவாயிட்டு வந்தாங்க. அதனால எங்களுக்கு ஹாப்பி. ஏன்னா நாங்களுமே எங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டைலை இப்போ எப்படி கொண்டு வந்திருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் எஜுகேட் பண்ணணும் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டீமை. அதுக்கப்புறம் இந்த சினிமாவில் என்ன ப்ளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு, இதுதான் நடக்க போகுது அப்படின்றத ஒரு ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி சொல்லிட்டு வரணுன்றதை நாங்கள் இப்போ மாடியூல மாத்திருக்கோம். ஏன்னா முதல்ல நாங்களுமே ஒரு விஷயத்தை நம்பி ஓடிட்டு இருப்போம். நடந்துரும், இது நடந்துரும், இதை வச்சு அப்படி பண்ணிடலாம், இதை வச்சு இப்படி பண்ணிடலான்றது எல்லாம் இல்லை. இதுதான் ப்ராக்டிக்கலாக நடக்கும் அப்படின்றத நாங்கள் அனலைஸ் பண்ணி நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை சொல்லிட்டு அதில் வர படங்கள் மட்டும் தான் பண்ணுறோம். ஸோ 2025 எங்களோட பேனரில் வந்த படங்கள் ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். சின்ன படமாக இருக்கும், மிட் லெவல் படமாக இருக்கும். இருந்தாலுமே செலக்ட் பண்ணி அப்படி கமிட் ஆகி வர படங்கள் மட்டும் தான் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. ஸோ அந்த வகையில் அந்த படத்தை கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் மேலே ஒரு ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் ஓகே வந்தாங்க. ஒரு ஷோ போட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஷோ 9 o'clock ஷோ மார்னிங். அது ஒரு ஸ்பெஷல் ஷோ. உதாரணம் 9 o'clock ஷோ வந்து சினிமாவில் ஸ்பெஷல் ஷோ தான். எங்களுக்கு அது ஸ்பெஷல் ஷோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் படம் பார்த்தாங்க. திரும்ப முதல்ல பார்த்த பொண்ணு எங்களுக்கு ஓகேன்ற மாதிரி அப்பவே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு சார். ஆக்சுவலி அது யூனிவர்ஸோட கனெக்ஷன் யாருக்கு அது ஃபிக்ஸ் ஆயிருக்கு அது அங்கதான் நடக்குது. ஸோ அதனால எங்களுக்கு இந்த படம் ஒரு ஸ்பெஷல். அந்த டீம் அப்படிதான். இவர் சினிமாவில் ஒரு 10 years ஆல்மோஸ்ட் இருக்காரு. இந்த டீம் இவரோட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்ட்ரோ பண்ணுற எல்லாமே மெயினாக நான் பிடிச்ச விஷயம் என்னன்னா கிராட்டிடியூட். எல்லாருமே அவங்க ஹானர் பண்ண நினைக்கிறாங்க. சின்ன ஒரு லைட் ஆஃபீஸர்ஸ் வரைக்கும் அவங்க மறக்காம இருக்குன்னு நினைக்கிறாங்க. நல்ல ஒரு ஜெஸ்டராக இருக்கட்டும். ஃபைனலி சிம்பிளாக சொல்லிக்கலாம், நான் டேரக்டர்ஸை நிறைய டைம் எடுத்துக்கிட்டாரு. ஸோ நம்மளுக்கு டைம் நிறைய எடுத்துக்க வரும்போது காம்பேக்டாக எல்லாரையும் பற்றி ஜஸ்ட் சின்னதாக சொல்லிட்டு நம்ம அடுத்து மூவ் ஆகிடலாம். ப்ரொடியூசர்ஸும் ஸ்பெஷலாக சொல்லணும். அவங்க சினிமாவில் தொடர்ந்து பயணிக்க விரும்புகிறாங்க. நாங்கள் எப்போவுமே வரும்போது சொல்கிறது அதான், ஒரு ப்ரொடியூசரை நம்ம எந்த அளவுக்கு சேஃபாக நம்ம சீக்கிரமாக அவங்கள ரிட்டர்ன்ஸ் எடுக்க வைக்கிறோமோ
தொடர்ந்து அவங்க 4-5 படங்கள் எடுப்பாங்க, நமக்கு திரும்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும், புதுசு நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். ஸோ அந்த வகையில் இவங்க நிறைய அனலைஸ் பண்ணி வரதை பார்க்கும்பொழுது தொடர்ந்து பயணிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதாவது ப்ராக்டிக்கலாக இருக்காங்க, எங்களுக்கு இத்தனை மடங்கு வரணும்னு இல்லை, பிரேக் ஈவன் ஆகணும், நாங்கள் போட்டது வந்தால் போதுன்ற மாதிரி இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க பயணிப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது, நாங்களும் அந்த பயணத்தில் கூட இருப்போம். தென் அவங்களோட ஃபேமிலி இஸ் ஃபர்ஸ்ட் திங். இப்போ எல்லாத்துக்குமே அவங்க ரொம்ப சப்போர்ட். இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட வந்து நின்று அவங்களை என்கரேஜ் பண்ணுறாங்க. நிறைய இடத்துல வீட்டுக்கு தெரியாமல் ப்ரொடியூஸ் பண்ணவங்களா இருக்காங்க. நாங்களே அந்த மாதிரி படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். படம் எடுத்து ரிலீஸ் ஆன வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு நிறையா இருக்கும். அந்த வகையில் ஃபேமிலி சப்போர்ட்டிவாக இருக்காங்கன்றது நம்ம ஹாப்பி. அவங்க டாக்டர் வரைக்கும் அதில் கூட இருக்காங்க, பார்ட் ஆஃப் த மூவி. ஸோ ஹாப்பி, ஒரு ஃபேமிலி மூவி. திரை பொறுத்த வரைக்கும் ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் தான். அவர் நாங்கள் முதல்ல சொன்ன பிரதர் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் பார்த்துட்டு சொல்கிறேன்னா, அதே மாதிரி பார்க்கும்பொழுது எங்களுக்கு அது ஒரு திருப்தியை கொடுத்தது. சொன்ன மாதிரி 9 hours சம்திங் காம்பேக்டாக ஒரு 2 hours நம்ம வெளியே வரும்போது ஓகே டீசென்ட் ஒர்த் வாட்ச் அப்படின்றது. கண்டிப்பாக நீங்கள் சீக்கிரமாக ப்ரெஷ் ஷோ பார்ப்பீங்க. பார்த்துட்டு நீங்களும் உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். தென் தி டீம் மெம்பர்ஸ், டெக்னிக்கல் க்ரூ வந்திருக்காங்க, மியூசிக் டைரக்டர்ஸ் வந்திருக்காங்க, நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், டைரக்டர் டீம்ல இருந்து எல்லாருமே ஒரு சின்ன ஈவெண்ட், ஒரு சின்ன பட்ஜெட்டில் நடக்க போகிறதுன்றது இல்லாமல் ஒரு ஃபேமிலி ஈவெண்ட் மாதிரி வந்திருக்காங்க. வெரி ஹாப்பி, தேங்க்யூ ஆல். தென் ஆர்டிஸ்ட் பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் எந்த அளவுக்கு ஃபேமிலியர் ஃபேஸஸ் இருக்காங்களோ, ஈவன் ஒரு லெஜெண்டரி ஆக்டர், தெலுங்குல ஒரு டாப் ஆக்டிவாக இருக்கிற டாக்டர் ரவி பிரகாஷ் சார்லேருந்து இங்கே மயில்சாமி சாரோட சன், அவங்க ஃபேமிலி, அவங்க ஆல்ரெடி சினிமா ஃபேமிலி, இவங்க எல்லாம் உள்ள இருக்காங்க. அந்த மேம் இருக்காங்க, அவங்கள ஆல்ரெடி ஒரு 10+ மூவிஸ் பண்ணியிருக்காங்க, எஸ்டாப்ளிஷ்டு ஃபேஸ். இவங்களா இருந்தும் இன்னும் ஃப்ரெஷர்ஸ், இப்போ இந்த பாப்பா மாதிரியான ஆளுங்கள்ல இருந்து நிறைய குட்டியான நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாமே பெருசாக பண்ணியிருக்காங்க, பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். கண்டிப்பாக சினிமாவில் நீங்கள் உங்களோட அடுத்த ரவுண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கணும், அதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். தென் ஃபைனலி ஆமாம் சார், ஆமாம் பிளான் ஆயிடுச்சு இல்லை சார். வைரல் ஆயிடுவீங்க சார், சொல்லுங்க. வாய்ப்பு இருக்கு சார், சீரியஸா. இல்ல நீங்க சொல்ற சின்ன விஷயம் அது பெருசா அவங்களோட லைஃப மாத்திரும். சோ அது கண்டிப்பா நல்லதா இருக்கும். இல்ல இப்ப இந்த இடத்துல அது தேவையான்னு தெரியல, இருந்தாலும் ஒரு நண்பரா நீங்க கேட்டீங்க, அதனால ஆன்சர் பண்ணலாம். டிஸ்ட்ரிபியூஷன்றது கடந்த லாஸ்ட் 10 years நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக எடுத்துக்கிட்டது, சினிமாவை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. அதுக்கு முன்னாடி ஒரு 20+ மூவிஸ் நான் சப்போர்ட்டிங் ரோல்ஸ் பண்ணியிருந்தேன். இப்போ சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது அதுக்கான டைம் ஒதுக்க வேண்டியிருக்கு. நம்மளோட பேஷன் ஏதோ அதுக்கும் ஒதுக்கணுன்றதுனால கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கு. ப்ளஸ் நாங்கள் இந்த டிஸ்ட்ரிபியூஷனோட மாடலை கொஞ்சம் மாற்றி பண்ணுறதுனால, லைக் செலக்டடாக நல்ல படங்களை சப்போர்ட் பண்ணணும், அவங்களை புரிய வச்சு பண்ணுன்றதுனால நாங்கள் கொஞ்சம் கேப் எடுத்துக்கிறோம். எஸ் பண்ணிட்டு இருக்கேன். யாருக்கும் டஃப் கொடுக்கறது இல்ல. நம்ம ரூட்ல போலாம், அதே நம்ம வேல போலாம். வருஷத்துக்கு 200 படம் ரிலீஸ் ஆகுதுன்றாங்க, 10 படம் தான் ஓடுதுன்றாங்க. நேத்து கூட வைரமுத்து கூட ரொம்ப கவலைப்பட்டு செஞ்சது தமிழ் இண்டஸ்ட்ரியோட நிலைமை. டிஸ்ட்ரிபியூட்டர் தான் சொல்லுங்க. கண்டிப்பா ஒரு பயம் இருந்தா கூட நம்ம இதான் நமக்கு தெரிஞ்ச தொழில், இதுல தான் இருக்க போறோம். ஸோ இதுல எப்படி நம்ம ஸ்டைல நம்ம கரெக்ட் பண்ணி கொண்டு போகணும், எப்படி சர்வே பண்ணணுன்றதை நம்ம யோசிக்கணும். அப்படி பார்க்கும்பொழுது இங்கே தொடர்ந்து வேலைகள் நடந்துட்டு தான் இருக்கு, படங்கள் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் வந்து அந்த நம்பிக்கையில் தான் வந்திருக்காங்க. இவங்க டெய்லி பூஜை வந்துட்டு இருக்காங்கன்றது வந்து ஆசைக்கு வருது, நான் சினிமாக்காரன்னு சொல்றது, சினிமாவில் கிடைக்கிற சில பேருக்காக வரதெல்லாம் தாண்டி பேஷனேட்டாக வரவங்க கண்டிப்பாக ஜெயிச்சுட்டு தான் இருக்காங்க, ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணி போறவங்க ஜெயிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த ஹோப் எனக்கும் இருக்கு. கண்டிப்பாக சினிமா அழிய போறது இல்லை, அதோட ஸ்டைலை கொஞ்சம் மாத்திக்குது, ஷேப்பை மாத்திக்குது. இப்போ இன்னைக்கு ரீல்ஸ்ல தான் எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா. இன்னைக்கு நிறைய ரிசர்ச் சொல்லுது 1 மினிட்டுக்கு மேல ஒரு கண்டென்ட் பார்க்க பொறுமை இல்லை, பட் 1 மினிட் கண்டென்ட்டுக்கு நம்ம கன்வெர்ட் ஆகணும். ஸோ நாம கொடுக்குற ஒரு 1 மினிட் ப்ரோமோ 2 hours தியேட்டருக்கு வர வைக்கும். இது எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம பெரிய டாபிக் பெருசா பேசலாம். பட் இப்போதைக்கு என்னோட விஷயம் என்னன்னா, ஆன்லைன்ல சொல்லணும்னா சினிமா ஹெல்தியா தான் போயிட்டு இருக்கு. கார்பரேட் அந்த அரசியலுக்கு நான் போக விரும்பல. கரெக்டான கண்டென்ட் எடுத்து கரெக்டா மார்க்கெட்டிங் பண்ணா டெஃபினட்டா சேஃபா இருக்கு. ஒரு ஆசையில வந்துடுறாங்க, ஆனா அவங்களால நிலைக்க முடியல. ஒரு படம் எடுத்துட்டு காணா போயிடுறாங்க. எஸ் ஆமா, ப்ரொடக்ஷன் ரொம்ப ரிஸ்கியா தான் இருக்கு. இன்னைக்கு விரல் விட்டு என்ற மாதிரி ப்ரொடக்ஷன் கம்பெனிஸா சர்வே பண்றாங்க. பட் ஸ்டில் இது கொடுத்துக்கிற எனர்ஜி ஒரு ஹிட். இப்போ ரீசெண்டா டூரிஸ்ட் ஃபேமிலியோட நம்பிக்கையை கொடுத்துச்சு இல்லையா, அது ஒரு படங்கள் அந்த மாதிரி நீங்க சொல்ற அந்த ஒரு படம் சொல்லி 11வது படம்னு சொல்லுங்க பாருங்க. ஏன் அதான் கண்டிப்பா இருக்குன்னு நாங்க நம்புறோம். சோ பிராக்டிகலி கண்டிப்பா வர்றதுக்காக தான் எல்லாரும் இவ்வளவு உழைப்பு போட்டு இவ்வளவு போராட்டங்களை தாண்டி எங்க படம் 3 வருஷத்துக்கு அப்புறமா இந்த இடத்துக்கு வந்திருக்கு. அவ்வளவு ஸ்ட்ரகிள நாங்க சந்திச்சிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நாங்கள் வந்து இப்போ நண்பர் கேட்டாங்க 10 படம் வாரத்துக்கு வருது,
அந்த ரீசன்ஸ் இருக்கு. 10 படத்துல நாம வரும்போது நாம தனியா தெரியணும், நம்ம படத்துல ஸ்டஃப் இருக்கணும், கண்டிப்பா யூனிக்கா ஒரு விஷயம் இருக்கணும், நாம அதை மார்க்கெட்டிங் கரெக்டா பண்றதுக்கு ஸ்டஃப் இருக்கணும். ப்ரொடியூசர்ஸ் வந்து படம் எடுக்கிற வரைக்கும் ஒரு 2 crores வரைக்கும் கூட எடுத்துறாங்க, ரிலீஸுக்கு ஒரு 10% 5% வைக்க முடியுது இல்லை. இப்போ நம்ம மீடியாவுக்கு முதல்ல தெரியப்படுத்தி நீங்க தான் கொண்டு போய் சேர்க்குறீங்க, அதுக்கான ஒரு ஃபியூல் எங்கிட்ட இருக்கணும், இருந்தாதான் அது போய் சேரும். வேர்ட் ஆஃப் மவுத்ல வரதுல அன்னைக்கு டைம் இல்லை, நெக்ஸ்ட் மினிட்டுக்கு ஒரு கண்டென்ட் வந்துட்டே இருக்கு, ட்ரெண்டிங் பிரேக்கிங் வந்துட்டே இருக்கு இல்லையா. ஸோ நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு பதில் என்னன்னா, இன்னும் நிறைய எஃபர்ட் போடணும், இன்னும் ஸ்மார்ட்டா நிறைய ஒர்க் பண்ணணும். டெஃபினெட்லி இன்ஃப்ளூயன்சர் தான் நீங்க முக்கியமா ஒரு ப்ரமோஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. எஸ். ஆனா அவங்களே பாத்தீங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபாய் கேக்குறாங்க, ஒரு ப்ரமோஷன் பண்ணா 2 லட்ச ரூபாய் கேக்குறாங்க. நீங்க சொல்ற மாதிரி ஒரு ப்ரொடியூசரால, சின்ன பட ப்ரொடியூசரால அவங்களுக்கு கொடுக்க முடியுமா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு ஃபிளெக்சிபிளா நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு நான் ஆன்சர் பண்ணலாமா? ப்ளீஸ். ஆக்சுவலி என்னன்னா அவங்க பேமெண்ட் கேக்குறாங்க, அவங்களுக்கெல்லாம் முன்னாடி தானே நீங்களாம் அவங்கள மீறி தானே அவங்களா வருவாங்க. நீங்க எங்களை போஸ்ட் எடுத்தாலோ வீடியோ எடுத்து ஃபர்ஸ்ட் நீங்க தானே எங்களை ப்ரோமோட் பண்றீங்க. அவங்களாம் இப்போ வந்தவங்க பாதிலே காணாம போயிடுவாங்க. பட் நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து எங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் இருக்கீங்களே, சோ கண்டிப்பா நீங்க எங்களை வேற லெவல் கொண்டு போவீங்க. சோ அவங்களே நம்புறோம். பட் அது அவங்கள விட ஒருபடி மேலவே நான் உங்க எல்லாருமே நம்புறோம். நாங்க இந்த மாதிரியான சின்ன படங்களுக்கு திரையரங்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இன்னைக்கு ஜிஎஸ்டி கம்மி பண்றாங்க. இப்போ 100 ரூபாய் கீழே இருக்க டிக்கெட்லாம் ஜிஎஸ்டி கம்மி பண்ணா டிக்கெட் விலை அவங்க குறைப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்கு திரையரங்கு. நாம 2 பக்கம் பேலன்ஸ் பண்ணி தான். நான் வந்து இதுல நடுநிலை அப்படின்றத விட ப்ராக்டிக்கலா நம்ம சொல்லணும். இன்னைக்கு ஒரு தேட்டர் ரன் பண்றது, என்னோட ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேட்டர்ஸ் அங்கங்க லீஸ்க்கு எடுத்து ரன் பண்ணி சர்வே பண்றது திணறாங்க, சில நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. வெளியே நார்மலாக 3rd அது பார்க்கும்போது சரி, மெயின்டெனன்ஸ் இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி அதுல இருந்து டோட்டலாக எம்ப்ளாயிஸ் இதெல்லாம் மேனேஜ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு மினிமம் இந்த அளவு வரணும், வந்தால் தான் ஒரு ஷோ ரன் பண்ண முடியும்னு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நாம அதை புரிஞ்சிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, ப்ரொடியூசர் எஜுகேட் பண்ணி மேபி ஒரு படத்தை பிக்கப் பண்ண வைக்கிற வரைக்கும் கொஞ்சமாக நம்ம டிக்கெட்ஸோ அல்லது அதுக்கான ஒரு ஹையரிங்கோ நம்ம எடுத்துக்கணுன்றது மாதிரி எதிர்பார்க்குறோம். ஸோ நாம மியூச்சுவலாக தான் சப்போர்ட் பண்ணி தான் நம்ம இங்கே ஜெயிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்க மல்டி க்ரோரில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெயிச்சு பெருசாக போனவங்க வேற, அவங்க சேஃப். இன்னைக்கு இந்த தொழில் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட், இப்போ எப்படி நாம சினிமான்னு இருக்குமோ அதே மாதிரி அவங்க சினிமா தேட்டரும் சினிமா தான். ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லாருக்கும் பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்றதுல இருந்து எல்லாமே இருக்கணும். பெரிய படங்களுக்கும் ஒரே டிக்கெட் வேலை, இந்த மாதிரி சின்ன படங்களுக்கும் ஒரே டிக்கெட் வேலைன்னும் போது அதை எப்படி மக்களால அதை அஃபோர்ட் பண்ணிக்க முடியும்? கண்டிப்பா கஷ்டம் தான். அதனால தான் இப்போ நமக்கு டெலிகிராம் மாதிரியான சில தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் மூலமா படம் பார்க்கறது அதிகமாயிட்டு இருக்கு. அது கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா யாருக்குமே அதுல ரெவன்யூ ஜென்ரேட் ஆக போறது இல்லை. ஜஸ்ட் அவங்களுக்கு டேட்டா, மொபைல் டேட்டா இருந்தாலும் ஒய்ஃபை இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு இன்னைக்கு அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க எஃபர்ட் எடுக்கணும். கவர்மெண்ட் சைட்லேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கிற அமைப்புகள் எல்லாம் ஆர்கனைஸ் ஆகி வந்தால் நல்லா இருக்கும்ன்றது தான் நாங்கள் சொல்லுவோம். நம்ம ஜஸ்ட் குரல் கொடுக்கலாம், பட் அவங்க தான் ஹேவ் டு டூ. தியேட்டர்ல படம் ஓடினாலும் தியேட்டர் கலெக்ஷனே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு நாங்கள் உங்க எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நாங்கள் பிகினிங் 2015 கிட்ட நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுக்கு அந்த சிக்கல் இருந்தது. எனக்கு ரொம்ப தெரிஞ்ச என்னோட கிளாஸ்மேட் ஒரு என் கூட லா படிச்ச பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, தெரிஞ்சவங்க அப்படின்றது அவங்களுக்கு ஒரு ஏரியா கொடுத்தோம். மல்டி லேக்ஸ் அங்கே அப்படி லாக் ஆச்சு. அவங்க எதுவும் லாக் ஆனாங்க, வரல. ஸோ இதே மாதிரி 2-3 படம் ஆகும்போது நாங்கள் கையில் இருந்து அதை செட்டில் பண்ணோம். ப்ரொடியூசர்ஸ்க்கு எங்களோட நேமுக்காக நாங்கள் பண்ணோம். லேட்டர் நாங்கள் என்ன பண்ணோம்னா ஃபில்டர் பண்ண ஆரம்பிச்சோம். யார் ஜென்யூன் 10K வந்தால் கூட அதை கரெக்டாக ப்ரொடியூசர்ஸ் கிட்ட சேர மாதிரி யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட மட்டும் தான் நாங்கள் ஒர்க் கொடுக்குறோம். மற்றவங்களை அவாய்ட் பண்ணுறோம். அதில் சிலர் நாங்கள் இழந்திருப்போம், சிலர் எங்கள் மேலே வருத்தம் இருக்கலாம். பட் அதை பற்றி நெவர் மைண்ட். பட் நீங்க சொல்ற விஷயம் என்னன்றது எனக்கு புரியுது. தியேட்டர் சைடுல சில இஷ்யூஸ் இருக்கு. எஸ், 16 கோடி ரூபாய் ஃப்ராட் பண்ணிருக்காங்க, வாங்கி கொடுத்தாங்க. கரெக்ட். அது டிக்கெட்டிங் வந்து எல்லா தியேட்டர்லயும் ப்ராப்ளம் இருக்கு. ஆமா, சரி பண்ணனும்னா அதுக்காக நீங்க இதுவரையுமே சார் அதுக்கான எஃபர்ட்ஸ் எடுத்துட்டு தான் இருக்கும் சார். ப்ரொடியூசர் அசோசியேஷன் மூலமா அதுக்கான எஃபர்ட்ஸ் போயிட்டு இருக்கு. லைக் ஓவரால் ஒரு ஆர்கனைஸ்ட் டிக்கெட்டிங் சிஸ்டம் கொண்டு வரதுக்கான மூமெண்ட் போயிட்டு இருக்கு. கவர்மெண்ட் சைட்ல இருந்து அதுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாங்கன்னா நடந்துருன்றது தான் நம்புறோம். இப்போ எனக்கு கவர்மெண்ட்டும் சப்போர்ட்டும் தான் இருக்காங்க. நம்ம டெபுட்டி சிஎம் இருக்காங்க, அவங்க எல்லாம் சினிமால இருந்து தான் இருக்காங்க. ஆனா ஒரு ஷோக்கு ஒரு 9 மணி காட்சி கொடுக்குறாங்க, அல்லது 10 மணி காட்சி கொடுக்குறாங்க சின்ன படத்துக்குலாம். கரெக்ட் அப்படின்னு சொல்லிருக்காங்க. கரெக்ட். அதே மாதிரி தான் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இருக்கு சார். சில இடங்கள்ல நாங்களே கேட்டு வாங்குறோம். மார்னிங் ஷோ செலிப்ரேட் பண்றதுக்காக கேட்கிறோம். சில இடங்கள்ல வர வழியில அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் உள்ள போகணும், தியேட்டருக்குள்ள போகணுன்றது எங்களோட கோல். உள்ள போயிட்டு லிமிட்டடா வரக்கூடிய 30-40 ஆடியன்ஸ் கிட்ட முதல்ல படத்தை காட்டுவோம். அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வேர்ட் ஆஃப் மவுத்ல வரும்ன்றது மட்டும் தான் ஒரே ஆப்ஷன். இங்க நம்ம என்ன புஷ் பண்ணாலும் வேர்ட் ஆஃப் மவுத் தான் ஃபைனலி காப்பாத்துது. ஒரு 50 ஸ்கிரீன்ஸ் பிளான் பண்ணிருக்கோம் சார். தேங்க்யூ. Sir, one question to the director. Yes, sir. This is basically based on a real life incident, இல்லையா? உண்மையா நடந்த மேபி அப்படியே சொல்லலாம் சார். பட் சொல்லலாம்னா கற்பனை கதை தான் சார், முழுக்க கற்பனை கதை. எஸ்.
ஸோ இதுல ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிக்ஷன் மிக்ஸ் பண்ற மாதிரி இல்ல. நீங்க என்ன கன்சீவ் பண்ணீங்களோ அதை தான் ஸ்கிரீன்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கீங்க. ஆமா ஆமா சார். ஆக்சுவலா இதோட கோர் வந்து ஒரு ரியல் இன்சிடென்ட் பேஸ் பண்ணி தான் கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் சார். அது அந்த விஷயம் இப்போ அது வந்தால் எப்படி இருக்கும், கான்டெம்பரரி கான்டெக்ஸ்ட்ல தற்போதைய சூழ்நிலையில அது நடந்ததுன்னா எப்படி இருக்கும்ங்கிறது நீங்க நடக்கணும்ன்றது என்னோட ஆசை சார். இதுக்கான ஒரு செகண்ட் பார்ட் ஒன்று இருக்கு. அந்த பார்ட்டுக்கு முன்னாடி ஒரு 2-3 படங்கள் இருக்கு சார். அந்த படத்தை பண்ணதுக்கு அப்புறம் தான் இதோட ஃபுல் ஃபிளஷ் அந்த திரைன்ற வேர்டுக்கு அப்பதான் அர்த்தம் புரியும். ஆக்சுவலா அந்த இது வந்துச்சுன்னா நம்ம இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் மக்கள் சார் சொன்னாருங்களா எல்லாருமே ஓடிட்டு இருக்காங்கன்னு சொல்லி, கீழே விழுந்தாலும் தடிக்கு எதுக்கு விழுகிறோம் தெரியாத அளவுக்கு ஓடிட்டு இருக்காங்க சார். எதுக்கு ஓடுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த மக்கள் ஏன் ஓடுறாங்க, எதுக்கு ஓடுறாங்க, அதை புரிய வைக்கிறதுக்கான ஒரு படமா இருக்கு சார். இதுக்காக தான் நம்ம வாழ போறோம் அப்படின்றதுக்காக. இன்னொரு விஷயம் சொல்லணும். இப்போ இந்த லோக்கா தெரியும், நம்ம பார்த்துருப்பீங்க எல்லாருமே, ட்ரெண்டிங்ல இருக்கிற மூவி சீக்வல்ஸ் அதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவர் புது டைரக்டர் நிறைய பேசிட்டு நினைச்சிக்க வேண்டாம். உண்மையாக நான் பழகின வரைக்கும் அவர்கிட்ட பட்ஜெட் மட்டும் இல்லை, ஒரு வளர்ந்து வரக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் அவங்களால முடிஞ்சதை கொடுத்து படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் அவரோட பெஸ்ட் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. நல்ல ஆர்டிஸ்ட் டீம், நல்ல டெக்னிக்கல் டீம் வச்சு நல்லாவே வேலை வாங்கிட்டு ஒரு அவுட்புட் கொடுத்துருக்காரு. அடுத்தடுத்த விஷயங்கள் அவங்க நம்ம இந்த படத்தில் சேஃப் ஆகி அடுத்த இன்வெஸ்டர்ஸ் நல்லா உள்ள வந்தாங்கன்னா டெஃபினட்டாக நம்ம இந்த மாதிரியான இண்டிபெண்டன்ட் மூவிஸும் கூட அந்த லிஸ்ட்ல ஆட் ஆகும். எஸ். ஸோ இன்னைக்கு அதான் சார் தேவைப்படுது. மேக்கிங்க்கும் சரி மார்க்கெட்டிங்கும் சரி தேவையான ஸ்டஃப் இருந்ததுன்னா டெஃபினட்டாக போய் சேரலாம். வேர்ட் ஆஃப் மவுத்ல வரதுக்கு முதல்ல நம்ம காட்ட வேண்டியிருக்கு இல்லையா, இது எப்படி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குதுன்றதை தெரியப்படுத்த வேண்டியிருக்கு. ஸோ லெட்ஸ் ஹோப். எந்த இடமும் இந்த யோகாங்களா? ஆக்சுவலா இந்த டிசைனே பாத்தீங்கன்னா ஒரு 9 பேர் சுத்தி தான் இருக்கும். திரள்ன்ற டைப் மேம். அது படமா பாத்தீங்கன்னா தெரியணும் உள்ள. ஆக்சுவலி ஒவ்வொரு போஸ்டருக்குமே உள்ள ஒவ்வொரு கதை இருக்கு. நீங்க போஸ்டர் சேர்த்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது ஒரு கதை சொல்லும். படம் பார்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு உட்காந்து இருக்கிற குழந்தை இந்த மாதிரி உட்காந்துருக்காங்கன்னு நினைக்காதீங்க. இந்த சமூகங்கள் போட்டு உட்காந்து இருக்கிற குழந்தை அந்த குழந்தை தான். படமா பார்த்ததுக்கு அப்புறம் அது தெரிய வரும். மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எங்களுக்காக இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. திரள் 3 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் நாங்க இங்க வந்திருக்கோம். இது வருமா வராதா, எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு போராட்டம், எல்லா படமே போராட்டத்துக்கு அப்புறம் தான் இங்க வரும். ஆனா பட் இது ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்னு ப்ரொடியூசர் சார், டைரக்டர் சார் எல்லாருமே பயந்தோம். பிகாஸ் இந்த படம் எங்களுக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சான்னு கேட்டா நிறைய பேர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. ஒரு நாளும் ஷூட்டிங் ஸ்பாட்ல இன்னைக்கு காலையில ஷூட்டிங் போகும்போதுல இருந்து எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் ப்ரெஷர். அந்த ஈவினிங் 6 மணிக்கெல்லாம் எங்களுக்கு ஷூட்டிங் முடியாது. எங்களுக்கு 2 மணிக்கு முடியும், 4 மணிக்கு முடியும். அந்த மாதிரி டே ஆர் நைட் எல்லாருமே உழைச்சிருக்கோம். டீம்ல இருந்து, டெக்னீஷியன்ஸ்ல இருந்து, எங்களோட ப்ரொடியூசரோட ஃபேமிலி ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. அந்த குழந்தைல இருந்து தூங்காம தான் இருந்துச்சு. அவங்க ஒய்ஃப் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம டைரக்டர் பார்த்துட்டு பார்க்க இப்படி இருக்காரு, எப்படி பண்ண போறாரு அப்படின்னு ஸ்டார்டிங்ல நானே டவுட் பண்ணேன். ஏன்னா ஸ்டோரி சொல்லும் போது எப்படின்னா கதையை எதுவுமே சொல்லல, உங்களோட ஸ்டோரி இது, நீங்க இப்படி வருவீங்க, ஆனா இதுக்குள்ள வருவீங்க அப்படின்னு சம்பந்தமே இல்லாம சொன்னாங்க. கடுகு சிறுசா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறோம், ஆனா அதோட காரம் ரொம்ப அதிகம்னு சொல்லுவோம்ல. சோ அந்த மாதிரிதான் எங்க டைரக்டர். நீங்க எப்படி மனோஜ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். இந்த கேரக்டர் எனக்கு சூட் ஆகுமா, இதுல என்ன எப்படி வச்சு வேலை வாங்க போறீங்க, இது எனக்கு எப்படி ஆக்டிங் ஸ்கோப் இருக்குமா, நான் நிறைய கொஸ்டின் பண்ணேன். நீங்க பண்ணுங்க, என்னை நம்பி பண்ணுங்க, இந்த கேரக்டர் கண்டிப்பா உங்க கெரியர்ல வேற லெவல்ல கொண்டு போகும் அப்படின்றத நம்பினேன். சோ சொன்னாரு. இப்போ வரைக்கும் நான் இன்னும் படம் பார்க்கல. பட் அந்த ஃபர்ஸ்ட் எவ்வளவு நம்பிக்கை கொடுத்தாரோ அந்த நம்பிக்கை எனக்கு இப்போ வரைக்கும் இருக்கு. இதுல டைரக்டர் மனோஜ் கூட ஒர்க் பண்ணதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. நான் மனோஜ் தான் கூப்பிடுவேன். பிகாஸ் எனக்கு ஒரு நல்ல நண்பர். டைரக்டர் எல்லாம் கிடையாது. டைரக்டர் ஷூட்டிங் ஸ்பாட்ல கூட மனோஜ் என்ன பண்ணணும்ன்றத பிளாங்கா ஓகே இன்னைக்கு இந்த சீனா ஓகே என்ன பண்ணும். அதே மாதிரி ஒரே ஒரு சீனை நான் 20 டேக் எடுத்தேன். ரொம்ப பயந்துட்டேன் சீரியஸா. எனக்கு 2வது டேக் போகும்போது ஐயோ நம்ம நல்லா நடிக்கலையோ அப்படின்ற ஃபீல் வந்துரும். பட் இந்த படத்துல ஒரே ஒரு சீன், இன்னைக்கு டைலாக்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவர் அந்த கேரக்டருக்கு அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வச்சிருந்தாரு. அது வர்ற வரைக்கும் நீங்க பண்ணுங்க, நாங்க வெயிட் பண்றோம்னு சொல்லி அத்தனை பேரும் வெயிட் பண்ணாங்க. அந்த கேரக்டரை அவர் என்ன மாதிரி உருவாக்குனாரோ அது வர்ற வரைக்கும் விட மாட்டாரு. அது வந்தாதான் அவர் ஓகே சொல்வார். இல்லைன்னா அந்த சீன் அடுத்த நெக்ஸ்ட் டேக்கு எடுத்துட்டு திருப்பி அதை பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்ல இருந்து.
ஸோ அந்த அளவுக்கு எல்லாருமே எஃபர்ட்ஸ் போட்டிருக்கோம். அண்ட் ப்ரொடியூசர் சசி சார் ஸோ ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. ரொம்ப கஷ்டங்களுக்கு அப்புறம் இந்த படம் இங்க வந்திருக்கு. மீடியா கண்டிப்பா ஒரு நல்ல படத்தை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போவீங்கன்னு நாங்க நம்புறோம். இந்த 3 வருஷ போராட்டத்துக்கான பலன் கண்டிப்பா அது நல்ல ரீச் ஆகும். அண்ட் அடுத்து நாங்க எங்களோட சக்சஸ் மீட்ல வருவோம் நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா தியேட்டர்ல வந்து படம் பாருங்க. நிறைய டேலண்டட் ஆர்டிஸ்ட் உள்ள இருக்கும். இந்த இடத்துல நான் நிக்கிறதுக்கு 8 வருஷ போராட்டம். நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். பட் நம்மளுக்கான ஐடென்டிட்டி கிடைக்கலன்னு நான் ஓடிட்டே இருக்கேன். இப்போ வரைக்கும் எனக்கான ஐடென்டிட்டி நான் மனோஜ் கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், இவ்வளவு படம் பண்ணிருக்கேன், எனக்கான ஐடென்டிட்டி கிடைக்கலையோன்னு சொல்லிட்டே இருப்பேன். அப்ப அவர் ஸ்ட்ராங்கா சொன்ன ஒரு விஷயம், இந்த படம் பாருங்க, இந்த படம் பண்ணி வெளியே வரும்போது உங்களுக்கான ஐடென்டிட்டி உங்களை எல்லாரும் தேடி வருவாங்க, உங்களோட டேலண்ட் அப்ப தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மனோஜ். அண்ட் கண்டிப்பா நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம தியேட்டர்ல வந்து பார்க்க சொல்லுங்க. எல்லாரும் பார்த்துட்டு எங்க படத்தை வேற லெவல் கொண்டு போவீங்க நான் நம்புறேன். தேங்க்யூ. பத்திரிகை நண்பர்கள் வணக்கம். என்னோட பேர் புலிப்பாண்டி. இந்த டீம்ல வந்து எனக்கு முதல்ல யாரும் தெரியாது. சின்னசாமி இந்த படத்தோட கோ ப்ரொடியூசரு, அவர் மூலயமா பழக்கமாச்சு. அப்புறம் உள்ளே வந்து பார்க்கும்போது படம் யார் ஹீரோ அப்படின்னு கேட்கும்போது மயில்சாமின்ன பையனை சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அவர் மயில்சாமினை கூட கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் என்ன நான் ட்ராவலிங்கு, எனக்கு ஒரு தாய் தகப்பனாக இருந்த ஒரு மயில்சாமி. அதனால் இந்த படத்தில் நான் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி, ஏன்னா அவர் இருந்திருந்தால் எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்ப்பாரோ அந்த அளவுக்கு நான் நினைக்கணும்னு ஆசைப்பட்டேன். சரி, அப்போ படத்தோட ப்ரொடியூசருக்கு இது பண்ணி பார்க்கும்போது அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை ஒரு இது பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ரிலீஸ் பண்ணுறதுக்கு திணறாங்க, அவங்களால முடியலை. சரி, அப்போ நம்மளால் முடிஞ்சது பணம் சப்போர்ட் பண்ண முடியாது. சரி, ரிலீஸ் பண்ணுறதுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும்னு பார்க்கும்போது நான் இப்போ எனக்கு கோவிந்தராஜனை கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் நண்பர். பணம் இருந்துச்சுன்னா இதை உடனே கொண்டு போய் விளம்பரப்படுத்தி பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் சின்ன படங்களை அந்த படம் ஓடாட்டா கூட நான் இப்போ இது வரைக்கும் பார்த்ததில்ல. படம் ஓடுது ஓடல, ஆனால் அந்த படத்தை பேரை சொன்னால் அந்த ப்ரொடியூசர் நாளைக்கு போய் நான் அந்த படம் பண்ணியிருக்கிறேன்னு சொன்னால் அது தெரிகிற அளவுக்கு பண்ணி கொடுக்குற ஒரு அண்ணன் கோவிந்தராஜ். அப்போ அவர்கிட்ட பேசணும். சரி, இதை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சின்ன இதை நல்லபடியாக யார் பண்ணி கொடுக்குறா அப்படின்னு பார்க்கும்போது நண்பர் ஜெனிஸ், அவரும் எனக்கு ஒரு 20 வருஷம் நண்பர். அவர்கிட்ட நானும் இது பண்ணேன். நாங்கள் பேசும்போது தான் தெரிஞ்சது டைரக்டரும் அதுக்கு முன்னால் பேசியிருக்கிறாங்கன்னு. ரொம்ப சந்தோஷம். இது இந்த மயில்சாமியோட ஆசையில் இந்த படம் நல்லபடியாக போகணும், அவர் ஆசை இதாகணும். இதுக்கு அவரோட சார்பாக மயில்சாமினை இருந்து உங்ககிட்ட எப்படி கேட்பாரோ அந்த இடத்துல நான் கேட்குறேன். இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களோட கடமை. அது அவருக்கு நீங்கள் செய்கிற ஒரு இதாக உதவியாக இருக்கும். நான் எல்லாருக்கும் கேட்டுக்கிறேன். வர்ற 19ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி போகணும்னா இப்போ இவங்ககிட்ட அந்த அளவுக்கு விளம்பரப்படுத்துகிற அளவுக்கு இவங்ககிட்ட பண வசதி இல்லை. அதனால் நீங்கள் தான் இதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. ஒரே விஷயம், நான் என் கூட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்டை பேச டென்ஷனில் மறந்துட்டேன். ஆக்சுவலி ரவி பிரகாஷ் சார் என்னோட ஹஸ்பண்டாக பண்ணியிருக்காரு. ஸோ அவர் சீனியர் ஆர்டிஸ்ட் இருந்தாலும் நிறைய விஷயம் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறம் யுவன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களும் சீனியர்ஸ். பட் சின்ன படம் அப்படின்றதெல்லாம் யோசிக்காமல் உடனே நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்திருக்காங்க. அண்ட் கிரி, நிதின், என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருமே நியூ ஆர்டிஸ்ட், அவங்கெல்லாம் சீனியராக இருந்தாலும் நாங்கள் வளர்ந்து வந்துட்டுருக்கோம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. அனைவருக்கு முதல்ல வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். தமிழினி ப்ரொடக்ஷன் ஜிபி ஃபிலிம்ஸ் இணைந்து தயாரித்த படம் தான் திரள். மியூசிக் டைரக்டர் பிரசாந்த், இயக்குனர் மனோஜ் கார்த்திக், மீராராஜ், இவங்கெல்லாம் நடித்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்து இந்த படத்தை வெளியே கொண்டு வராங்க. முக்கியமாக ஜெசி சார் சொல்லணும். அவர் இதனால தான் எங்களுக்கு இந்த படத்தோட அடுத்த கட்டத்துக்கே நகர்ந்தது. பிஆர்ஓ சார், எனக்கு கோவிந்த் சார் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக பண்ணாங்க. இந்த படத்தை நல்ல விதமாக கொண்டு போய் மக்களுக்கு சேர்த்தணும், வெற்றி பெறணுங்க தான் எங்களுடைய கருத்து. அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. சிபி ஃபிலிம்ஸு, எஸ்எம் தமிழ் ப்ரொடக்ஷன் இணைந்து தயாரித்த திரால் திரைப்படத்தை முதல்ல திரைப்படத்தை தயாரிச்சிருக்கோம். டைரக்டர் மனோஜ் கார்த்தி, மியூசிக் டைரக்டர் பிரசாந்த், அக்கா மீராராஜ், நரேஷ், இவங்கெல்லாம் இணைந்து எல்லாம் நடிச்சிருக்காங்க. படம் நல்லா வெற்றி பெறதுக்கு மனமான வாழ்த்து.
Hello to everyone. First of all, I like to thank to Manoj uncle to inspire me for this movie and give me a lot of helps and trains. And I like to thank my daddy to give me a big support and give me this big opportunity. And I'm very happy and proud feeling to act in this movie with Ravi Prakash sir and Meera ma'am and Yuvan sir. And thanks for everyone. I feel very proud to be a part of in this movie. Thanks. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிரசாந்த். நான் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கேன். ஸோ நான் திரளோட மியூசிக் டைரக்டர். ஸோ இட்ஸ் என்னோட டெபியூ ஃபிலிம். ஆக்சுவலாக படத்துக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரோ கொடுத்தது மனோஜ் சார். ஸோ ரொம்ப நன்றி. ஆமாம், பிகாஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் இந்த மூவிக்குள்ளே என்ட்ரானோம். அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் சசி அண்ணா, அப்புறம் சின்னசாமி அண்ணா ஆக்சுவலி ரொம்ப சப்போர்ட்டிவ். படம் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரகிள்ஸை ஒன்றுத்தையுமே லைக் ஒரு சின்ன சின்ன பார்ட்டாக இருந்தாலும் அதில் பெரிய பங்காக இருந்து பண்ணாங்க. ஸோ ஆக்சுவலாக மூவி ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்விஸ்ட்லாம் இருந்துச்சு. நிறைய நியூ ஃபேஸஸில் வந்து செம்ம இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு அவங்களோட ஆக்டிங்லாம் பார்க்குறது. ஸோ மேமோடது, அப்புறம் ஸோ சார் அவங்களோட ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ வெரி இன்ஸ்பைரிங். அண்ட் ஸோ இது டெபியூன்றதுனால சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மதமத்தகம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் மூவிஸ்லாம் கமிட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் அதுக்கெல்லாம் வந்து ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டேரக்டரோட ரெஃபரன்ஸில் தான் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். திரள் நல்லபடியாக வரணும்னு சொல்லிட்டு கடவுளுக்கு வேண்டிக்கிறோம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நிதின் முரளிதரன். இது என்னோடய ஃபர்ஸ்ட்டு மூவி. ஒரு மெயின் கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு கொண்டு போகிற மீடியா பர்சன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். அப்புறம் இந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அப்புறம் எங்கள் ப்ரொடியூசர், டேரக்டர் மனோஜ் ப்ரோ எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஹாய், என்னோட நேம் கிரி. ஃபர்ஸ்ட் இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே, ப்ரெஸ் அண்ட் நண்பர்கள் எல்லாருக்குமே வெரி குட் மார்னிங். திரள்ன்றதை சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து ஆக்சுவலி என்னென்னா, இந்த படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 100 ஃபீட் வடபழனி ரோட்டில் இதே பேக் சைடு ரூமில் 10க்கு 10 ரூமில் மனோஜ் அண்ணாவும் நானுமே சேர்ந்து தான் ட்ராவல் பண்ணியிருந்தோம். பட் ஆஃப்டர் அங்கேருந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து திரள் ஒரு படம் ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் வெளியில் வருது. சினிமாவில் நான் லேர்ன் பண்ண 2 விஷயம் வந்து பொறுமை, பொறாமை. பொறுமையாக இருக்கணுன்றதுக்கு வந்து இந்த டீம், திரள் டீம் தான் எக்ஸாம்பிள். பிகாஸ் ஏன்னா ப்ரொடியூசர் சைட்ஸுக்கும் டைரக்ஷன் டீம் எல்லாருமே அவ்வளோ பொறுமையாக வெயிட் பண்ணி தான் இந்த படத்தை இப்போ ரிலீஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது பொறாமை வந்து இல்லாத ஒரு டீமாக நான் பார்த்த விஷயம் வந்து இங்கே தான். இப்போ எக்ஸாம்பிள் மீரா மேமாக இருக்கட்டும், நிதின், டைரக்ஷன் டீம், ப்ரொடியூசர் சைட் எல்லாருக்குமே வந்து என்னென்னா இவன் வரணும் நான் வரணுன்றதை தாண்டி பொறாமை இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து வரணுன்ற விஷயம் தான் வந்து இந்த டீம் கிட்ட பிடிச்சது. ஸோ திரளில் நானும் ஒரு பாட்டாக இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் ரிலீஸ் ஆகிற போது நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணி இந்த திரள் படம் சக்ஸஸ் ஆகணும். தேங்க்யூ. அன்பு, அறிவு, திறமை இது 3 நாளில் உருவானது தான் திரள். அதை படைச்சவர் மனோஜ் கார்த்தி. இது இவங்க ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, அந்த விஷயம்லாம் சொல்கிறாங்க, அது இவரோட முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு எதுவுமே தெரியாது, என்னடா இப்படி சொன்னாங்கன்றது தான் நீங்கள் மாற்றி யோசிப்பீங்க. ஸோ அந்தளவுக்கு படம் கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. போன வாரம் இவர் எனக்கு கால் பண்ணியிருந்தார். அப்போது எங்கள் பக்கத்து வீட்டில் வந்துட்டு ஒரு கொலை ஒன்று நடந்துருச்சு. குட் டைம். அப்போ வந்துட்டு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்தாங்க. அந்த இடத்துல நிற்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது. வித்தின் 7 hours அந்த கொலையாளி எப்படி கண்டுபிடிச்சாங்கன்றதே எனக்கு ஒரு பக்கத்தில் நின்று பார்க்கறதுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. அதுதான் வந்து திரள் படம்.
தட் இஸ் த மூவி. ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் இன் தியேட்டர்ஸ். இது கண்டிப்பாக நெவர் டன் பிஃபோர் தான். க்ளோஸாக பக்கத்தில் நின்று ஒரு த்ரில்லரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க டெஃபினெட்லி. அண்ட் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கடந்து வந்த எல்லாருமே காரணம். நல்லது செஞ்சவனாக இருக்கலாம், எப்படி யோசிச்சவனாக இருக்கலாம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். மக்கள் வந்துட்டு ரீச் பண்ணுறதுக்கு கடவுளாக இருக்க ப்ரெஸ் நீங்கள் தான் வந்துட்டு இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க்கிங் கைஸ் எல்லாம் முன்னேற்றணும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ. எல்லாரும் தியேட்டர்ஸில் வந்து திரளை பாருங்கள். மனோஜ் கார்த்தி ப்ரோ, யூ வில் டிசர்வ் பிக். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நான் ஒரு குட்டி ஸ்டோரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு ரேஸில் வந்து ஒரு 10 குதிரை வேகமாக ஓடிட்டு இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 6 குதிரை பாதியிலே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் ஒரு 4 குதிரை மட்டும் கண்டினியூவாக ஓடிட்டே இருந்துச்சு. அதில் இன்னொரு குதிரை வந்து பழிவாங்குற நோக்கத்திற்காக நிறைய பிளான் பண்ணிச்சு. பட் அந்த குதிரையுமே பாதியிலே ஸ்டாப் ஆகிடுச்சு. இன்னொரு 3 குதிரை மட்டும் ஓடிட்டே இருக்குது. அதில் ஒரு குதிரை என்னென்னா ரைட்டில் போயிடுச்சு, இன்னொரு குதிரை என்னென்னா லெஃப்ட்டில் போயிடுச்சு. எதனாலன்னா அதுக்கு முன்னாடி ஒரு குதிரை போனனால அது ஒரு சதி பண்ணி நம்ம தான் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுச்சு, தடுக்க ரொம்ப முயற்சி பண்ணுச்சு. அதில் ஒரு குதிரை என்ன பண்ணுச்சுன்னா தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடியே ரைட்டில் ஜம்ப் ஆகி போயிடுச்சு. இன்னொரு குதிரை லெஃப்ட்டில் ஓடி இந்த குதிரை தெரியல. பட் அதையும் தட்டி விட்டுருச்சு. தட்டி விட்ட பிறகு அதுவும் அங்கேயே உக்காந்துருச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா அதுவும் லெஃப்டில் எகிரி போயிடுச்சு. இதில் ரைட்டில் போன குதிரை என்ன ஆயிடுச்சுன்னா காட்டுக்குள்ளே போயிடுச்சு. அதோட பாதையை மீறி காட்டுக்குள்ளே போனனால சிங்கம், புலி, கரடி ஒவ்வொரு ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் மீறி போயிட்டே இருந்துச்சு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்றது தெரியாமல் போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒருத்தர் பார்த்தாரு, இந்த குதிரையை நம்ம எடுத்து இது மேலே வெட்டு கட்டினா நல்லாயிருக்கும், இதை நம்ம மோல்டு பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு மோல்டு பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் தயார் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த குதிரைக்கு எல்லாமே செஞ்சார். அதுவும் நல்லா மோல்டாச்சு. அதுக்கப்புறம் அது கூட சேர்ந்து அவரால் கொஞ்சம் முடியலன்றதுக்காக ஃப்ரெண்டு ஒருத்தரை கூப்பிட்டு இந்த குதிரை நம்ம மேலே பெட் கட்டி ஓட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த குதிரையை ட்ரைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து நல்லா அந்த குதிரையை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் போகிற ஸ்டேஜில் அந்த குதிரை என்ன ஃபீல் பண்ணுச்சுன்னு தெரில. பட் அந்த குதிரை அவங்ககிட்டையும் நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுச்சு. என்னடா இது நம்மளுக்கு பந்தயத்துக்காக மட்டும்தான் நம்ம ஓட வைப்பாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு நிறைய ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. அந்த குதிரை என்ன பண்ணுச்சு, இது கொஞ்சம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு லைட்டாக அவங்கக்கிட்ட எஸ்கேப் ஆகிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுச்சு. அதுக்கப்புறம் அப்புறம் போயிட்டே இருக்கிறபோது தான் இன்னொருத்தர் பார்த்தாரு. அவர் என்ன பண்ணார், ஓகே இந்த குதிரை வந்து நம்ம வந்து பந்தயத்துக்காக மட்டும் பண்ணக்கூடாது, இந்த குதிரையை நம்ம எடுத்து வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சி பண்ணாங்க. அவரும் நல்லா பார்த்துக்கிட்டாரு அந்த குதிரையை. அந்த குதிரை என்ன பண்ணுச்சு, இவர் நம்மளை நல்லா பார்த்துக்கிறாருன்னு சொல்லிட்டு ஜெயிக்க வைக்கலான்னு சொல்லிட்டு பந்தயத்தில் இறங்குச்சு. அந்த குதிரை இப்போ ஜெயிக்கிற ஒரு கட்டத்தில் இருந்துச்சு. அதே மாதிரி லெஃப்டில் ஒரு குதிரை வந்து போயிட்டு இருந்துச்சு. அதுவும் நிறையா ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுச்சு. பட் அதுவும் இன்னும் ரீச் ஆகலை. இப்போ அந்த லெஃப்டில் போன குதிரையும் ரைட்டில் போன குதிரையும் ஒரு இடத்துல இப்போ சந்திக்க போகுது. அந்த சந்திக்கிற இடம் தான் திரள். லெஃப்டில் போன குதிரை யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜ் தான். சாரி, ரைட்டில் போன குதிரை மனோஜ் தான். லெஃப்டில் போன குதிரையாக இருந்தால் நான் தான். அதை தான் நான் இப்போ சொல்லிக்க விரும்புகிறேன். மனோஜ் பார்த்தீங்கன்னா ட்ரீம் அச்சீவ் பண்ணிட்டான், வாழ்க்கையில் கொஞ்சம் பின்வாங்கிட்டான். நான் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டேன், ட்ரீமில் தோக்கலான்னு நான் அந்த மைண்ட் செட்டில் இருந்தேன். இப்போ தான் நினைக்கிறேன் திரளை ஜெயிக்க போகிறோன்னு. இந்த லெஃப்டில் போன குதிரையும் ரைட்டில் போன குதிரையும் ஒன்று சேர்கிற இடம் தான் திரள். இதுக்கு மேலே நாங்கள் வந்து பெரிய வெற்றியை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் சொல்கிறதுல நிறைய அர்த்தங்கள் இருக்கு ப்ரோ. ஆமாம், புரியல சொல்கிறதுக்கு தான் கன்வே சொல்கிற விஷயங்கள் கரெக்டாக இருந்திருக்கும். பட் கன்வே பண்ணுறது தான். ஸோ இனிமேல் அந்த மோல்டு பண்ண குதிரை யாருன்னா நம்ம மனோஜ் தான். அந்த மோல்டு பண்ண குதிரை மேலே இனிமேல் பந்தயம் கட்டுற எல்லாருக்கும் வெற்றி தான். ஸோ பி சப்போர்ட். திரள் மூவி கண்டிப்பாக எல்லோரும் வாட்ச் பண்ணுங்கள். ப்ளஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வேலையை கூட போகலாம். சூப்பர் ப்ரோ, வாழ்த்துக்கள். நன்றி.
இருந்தாலும் உங்களோட ஹானஸ்ட் ரிவ்யூ எங்களுக்கு வேணும். ஏன்னா இது சின்ன படம்ன்றது பார்க்காம இருந்துடாதீங்க, எல்லாரும் மறக்காம பாருங்க. பார்த்துட்டு உங்களோட ஹானஸ்ட் ரிவ்யூ என்னன்றதை நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். செப்டம்பர் 19 படம் ரிலீஸ்.